لأجاريهم قلدت ظاهر ما فيهم فبدوت شخصا آخر. அனைவருக்கும் எம்இசி சார்பாக வரவேற்கிறோம். இன்றைய மீட்டிங்கான விற்பனை அதிகரிக்கும் ஜீபூம்பா என்ற தலைப்பின் கீழே இன்னைக்கு ஒரு அழகான ஒரு டாபிக் எடுக்க இன்னைக்கு எல்லாரும் ஆவலா இருக்கும். இந்த மீட்டிங்கை எம்இசி சார்பா பிசினஸ் விங் சார்பா இன்னைக்கு நடத்த இருக்கிறோம். இன்ஷால்லா எம்இசியினுடைய பொருளாளர் திரு ஹாஜி கான்சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக இந்த நிகழ்வுக்கு முன்னிலையேற்று நடத்தி தர வருகை தந்திருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் அண்ணன் காதர் மைதினி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த மீட்டிங்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற முகமது ரஃபி, ஃபவுண்டர் இந்தி ஜீபூம்பா மார்க்கெட்டிங் கோயம்புத்தூர் பிரசிடென்ட் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நிகழ்வை இறைவசனம் மோதி துவங்கி வைப்பதற்காக சுகில் சகோதரர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபذ்குரூனி அذ்குர்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன். யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனூ பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். ولا تقولوا لمن يقتل في سبيل الله أموات بل أحياء ولكن لا تشعرون. ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون. صدق الله العظيم. ஆகவே நீங்கள் என்னை நினைத்து கொண்டே இருங்கள், நானும் உங்களை நினைத்து அருள் புரிந்து வருவேன். நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தி வாருங்கள், எனக்கு மாறு செய்யாதீர்கள். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் உங்கள் முயற்சிகளில் வெற்றி அடைவதற்காக பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். அல்லாஹுடைய பாதையில் போர் புரிந்து எதிரிகளால் வெட்டப்பட்டவர்களை இறந்தவர்கள் என கூறாதீர்கள். மாறாக அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், ஆனால் அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள். நம்பிக்கையாளர்களே, பயம், பசி, மேலும் பொருட்கள், உயிர்கள், கனிவர்க்கங்கள் ஆகியவற்றில் நஷ்டத்தை கொண்டு நிச்சயமாக நாம் உங்களை சோதிப்போம். நபியே, இச்சோதனைகளால் ஏற்படும் கஷ்டங்களை சகித்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்தி கூறுவீராக. சோதனைக்குள்ளாகும் அவர்கள் தங்களுக்கு எத்தகைய துன்பம் ஏற்பட்ட போதிலும் நிச்சயமாக நாம் அல்லாஹுக்காகவே இருக்கிறோம், நிச்சயமாக நாம் அவனிடமே மீளுவோம் என கூறுவார்கள். ஜஸாக்கல்லா சுகில் பிரதர். நல்ல ஒரு இறைவசனம் மோதி நம்ம நிகழ்வு நல்லபடியா ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்தபடியாக தமிழ் தாய் வாழ்த்து கொஞ்சம் நினைச்சுக்கோங்க. அடுத்தபடியாக வெல்கம் அட்ரஸ் உரையாற்றுவதற்காக ஆடிட்டர் கான்சான் அவர்கள் அழைக்கிறோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ். புகழ் அனைத்தும் அகில உலகங்களையும் படைத்து பரிபாலிக்கும் எல்லாம் உள்ள இறைவன் ஒருவனுக்கே. அவனுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் ரசூலே கரீம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும்
அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் மீதும் இங்கே குழுமியிருக்கும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாக எனது சிறிய வரவேற்புரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜி பூம்பா ஏதோ ஒரு மந்திரம் மேஜிக் மாதிரி இருக்கு. மதுரை எக்கனாமிக் சேம்பர் சார்பாக இந்த மாத பயிற்சி கருத்தரங்கிற்காக ஜி பூம்பா என்ற தலைப்பில் நம்மிடையே விற்பனையை அதிகரிக்கும் ஜி பூம்பா என்ற நுணுக்கங்களை எல்லாம் நமக்கு இங்கே கற்றுத்தர வந்திருக்கின்ற நமது இன்றைய கூட்டத்தின் சிறப்பு விருந்தினர் முகமது ரஃபீக் பாய், ஃபவுண்டர் இன்வே அண்ட் ஜி பூம்பா மார்க்கெட்டிங். அவங்க கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கிறாங்க. அவங்கள நம்மளுடைய எக்கனாமிக் சேம்பர் சார்பாகவும் நம் அனைவர் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கின்றேன். அவருக்கு நமது சலாத்தையும் சொல்லிக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். இன்றைய நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைப்பதற்காக 2 சிறப்பு விருந்தினர்கள். ஒருத்தர் வந்துட்டு இருக்காங்க, காதர் மெய்தீன் பாய், மாநில அமைப்பு செயலாளர் மனிதநேய மக்கள் கட்சி. நம்மளுடைய எக்கனாமிக் சேம்பருக்கு பல வகைகள்ல அவங்களோட சப்போர்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த சமூகத்தின் மேல ரொம்ப ஆழ்ந்த அக்கறையும் கொண்டவங்க. அவங்கள இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்பதில் நான் பெருமிதம் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். அடுத்ததாக முகமது இம்ரான் அட்வொகேட் வந்துட்டு இருக்காங்க. இன்ஷால்லா அவங்களையுமே வரவேற்கிறேன். இன்ஷால்லா ஹைகோர்ட் அட்வொகேட், அவங்களும் ஒரு முன்னிலை வைப்பதற்காக ஒரு சிறப்பு விருந்தினராக வந்துட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்கு பெருந்திரளாக வந்திருக்கின்ற நம்முடைய அனைத்து மதுரை எக்கனாமிக் சேம்பரோட உறுப்பினர்கள், ஃபுர்சா உறுப்பினர்கள், கோர் கமிட்டி மெம்பர்கள் மற்றும் இதர விருந்தினர்கள் அனைவரையும் நம் எக்கனாமிக் சேம்பர் சார்பாகவும் நம் அனைவர் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்று எனது வரவேற்பு உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் கான் சார். அடுத்தபடியாக எம்இசி பற்றி ஒரு சிறிய உரை, அதை அளிப்பதற்கு முகமது அலி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எம்இசி மதுரை எக்கனாமிக் சேம்பர். மதுரை மக்களின் வளர்ச்சி, மதுரை மண்ணின் வளர்ச்சி என்பதுதான் இந்த எம்இசியினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்குது. இந்த மதுரை மக்களில் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாய மக்கள் எதிலெல்லாம் அவர்கள் பின்தங்கி இருக்கிறாங்களோ அதுல எல்லாத்திலையும் அவர்களை ஒரு முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரு முக்கியமான ஒரு நோக்கத்தை இந்த எம்இசி வச்சிருக்கிறோம். குறிப்பாக இந்த சமுதாயம் ஒரு காலத்துல எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, எல்லா துறைகளிலும் மேலோங்கி நின்ற சமுதாயம் இந்த இஸ்லாமிய சமுதாயம். கல்வியை எடுத்துக்கோங்க, மிக முக்கியமான இடத்துல இருந்தது இஸ்லாமிய சமுதாயம். பொருளாதாரத்தை எடுத்துக்கோங்க, மருத்துவத்துறை எடுத்துக்கோங்க, இது போன்று நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலுமே ஒரு காலகட்டத்துல அதில் இஸ்லாமியர்களுடைய பங்கு அதில் முதன்மையானதாகவும் முக்கியமானதாகவும் இருந்துச்சு. ஆனால் இன்றைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்படி தலைகீழாக மாறிடுச்சு. ஒவ்வொரு விஷயத்திலும் பின்னடைவு என்று இஸ்லாமிய சமுதாயம் மிக பெரிய அளவில் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறத நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்ப இப்படியே இந்த சமுதாயம் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் நம்மளுக்கு முன்னாடி இந்த ஒரு சில நல்ல உள்ளங்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு எம்இசி போன்ற ஒரு அமைப்புகளை ஏற்படுத்துறாங்க. இப்ப இந்த அமைப்புல என்ன இருக்குன்னு சொன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 விதமான அணிகளை வச்சிருக்கிறோம். ஒண்ணு தீன் விங், மார்க்கம் எங்கெல்லாம் கம்மியாக இருக்கிறதோ அவங்களுக்கு மத்தியில மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கணும் என்பதற்காக வேண்டி திருக்குரானை கொண்டு போய் கொடுக்கறது, குரான் ஓத தெரியாதவர்களுக்கு குரானை சொல்லி தர்றது, இந்த மாதிரியான மார்க்க பணிகளையும் இந்த எம்இசியில் இருக்கக்கூடிய ஒரு அணியினர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல சோசியல் விங் இருக்குது. இந்த சமுதாய மக்கள் நிறைய விதவைகள் இருக்கிறாங்க, கணவனால் கைவிடப்பட்டவங்க இருக்கிறாங்க, வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க இருக்கிறாங்க. அவர்களுக்கு எப்படியெல்லாம் நம்மால் உதவி செய்ய முடியும் அப்படிங்கிறத பார்த்து அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய இந்த ஒரு அணியும் இந்த எம்இசியில இருக்குது. அதே போல கல்வி ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷன் விங்கும் இருக்குது. நிறைய நல்ல மார்க் எடுத்த மாணவர்கள் இருக்கிறாங்க, ஆனா அடுத்து என்ன செய்யணுங்கிறது தெரியல. அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு கூடிய ஒரு அமைப்பு, ஒரு உறுப்பினர்கள் கொண்ட ஒரு அணியும் இந்த எம்இசியில இருக்கு. அதே போல பிசினஸ் விங், இன்னைக்கு நிறைய பேர் வியாபாரம் செய்யறோம், தொழில் செய்யறோம், ஆனா அது எப்படி செய்யணும், ஹலாலா எப்படி செய்யறது, ஹராம்ல இருந்து எப்படி வெளியில வர்றது, வட்டியில இருந்து இல்லாம ஒரு பிசினஸ் எப்படி கொண்டு வர்றது, ஒரு ப்ராப்பரான ஒரு மோட்டிவேஷன் இல்ல, ஒரு கைடன்ஸ் இல்ல. இது போல நிறைய டிராபேக்ஸ் இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் இருக்கிற காரணத்தினால ஒவ்வொன்றாக தனித்தனி ஒரு விங்காக அமைத்து அதுல ஒரு 10-15 சகோதரர்கள் இருந்து என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை, கல்வியை கொடுப்பது, அவர்களுக்கு தேவையான புரிதலை கொடுப்பது, இது போல நிறைய விஷயங்களை இந்த எம்இசி செஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்ப அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு மீட்டிங்கும் கூட அதை சேர்ந்ததுதான். இன்னைக்கு பிசினஸ் நிறைய பேர் பண்றோம், ஆனா எப்படி பண்ணணும்னு தெரியல. ஒரு மோட்டிவேஷன் நம்மளுக்கு இல்ல.
ஒரு பூஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு 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 அந்த ஸ்பார்க் வந்து இன்னைக்கு நம்மளுக்கு இல்லை. இப்போ அதனால என்ன செய்யறோம், மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர்ஸை வர வச்சு நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம லேகாக இருக்கிறோம், இந்த இடத்துல நம்மளுக்கு தொய்வாக இருக்கிறோமோ அது சம்பந்தப்பட்ட ஒரு டாபிக்குகளை கொடுத்து அவங்க நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கல்வியை வந்து நிஜம் போதித்து கொண்டே இருக்கிறோம். இப்போல எம்இசி வந்து நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கு. வருஷத்துக்கு ஒரு தடவை எக்ஸ்போ நடத்தி கொண்டு இருக்கிறோம். நிறைய செயல்பாடுகளை வந்து இந்த எம்இசி வந்து செஞ்சு கொண்டு இருக்குது. ஸோ இந்த எம்இசியில செயல்படுறதுக்கு நிறைய வாலண்டியர்ஸ் தேவை. இப்ப நம்மளுக்கு முன்னாடி இருந்த ஒரு சில நல்ல உள்ளங்களினுடைய அடிப்படையில தான் இன்னைக்கு நம்ம ஓரளவு நல்ல ஒரு பொருளாதாரத்துல இருக்கிறோம், ஓரளவு ஒரு கல்வி நிலையில இருக்கிறோம், ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம இதை கண்டுக்காம நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன் அவங்களுடைய நிலைமை என்ன? அடுத்த ஜென்ரேஷன் சொல்றதை விட நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய பேரன்மார்கள் அப்படின்னு சொன்னாதான் அது புரியுங்கிற மாதிரி தோணுது. அடுத்த ஜென்ரேஷனுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு கேள்விக்குறி. நம்முடைய பிள்ளைகளுடைய நிலைமையோ, அவருடைய பேரன்மார்களுடைய நிலைமையோ, இல்ல அவருடைய சந்ததிகளோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்குது. இப்ப அதனால விருப்பப்பட இருக்கக்கூடிய சகோதரர்கள் நிறைய செயல்பாடுகள் இந்த எம்இசி செய்து கொண்டு இருக்கிறது. உங்களுடைய நேரங்களை உங்களுக்கு செலவிடுவதை சேர்த்து இந்த சமுதாயத்திற்கும் நீங்க கொஞ்சம் செலவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்ப அந்த அடிப்படையில எம்இசியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 1 இயருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 2000 ரூபாய் நம்ம வந்து சார்ஜஸ் பண்ணோம் சப்ஸ்கிரிப்ஷனுக்காக வேண்டி. எதுக்குன்னு சொன்னா இந்த மாதிரியான ஒரு மீட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்றோம், எக்ஸ்போஸ் பண்றோம். ஸோ நிறைய செயல்பாடுகள் செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த எம்இசியில ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான், 3 விஷயங்கள்: அகீதா, மற்ற அமைப்புகள், அரசியல். இது 3 மட்டும் பேசக்கூடாது. இதை தாண்டி உங்களுக்கு உண்டான நாலேஜ் எது வேணாலும் நீங்க வந்து எடுத்துக்கலாம். பொருளாதாரம் சம்பந்தமாகவோ அல்லது வந்து மார்க்கம் சம்பந்தமாகவோ அல்லது எந்த விதமான உதவியாக இருந்தாலும் எல்லா வகையிலும் இந்த எம்இசி வந்து சிறப்பான முறையில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. நீங்க இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய நேரங்களை எங்களோடு சேர்த்து செலவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லா முகமது அலி. அடுத்தபடியாக கெஸ்ட் இன்ட்ரோடக்ஷனுக்கு நியோ ஸ்பேஸ் பில்டர் முகமது ஷேக் அவர்களை மேடை கலைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட்டை வந்து இன்ட்ரோ பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சதுக்கு ஜஸாக்கல்லா. அண்ணன் ஏஜே முகமது ரஃபி, ஃபவுண்டர் ஆஃப் இன்வே கம்யூனிகேஷன் அண்ட் ஜிபூம்பா மார்க்கெட்டிங் ஹெட், ஃபவுண்டர். அதோட அண்ணனோட அக்ரிடேஷன் பார்த்தீங்கன்னா அண்ணன் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்ல முடிச்சிருக்காங்க. அப்புறம் எம்பிஏ மார்க்கெட்டிங் வந்து பாரதியார் யூனிவர்சிட்டியில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மார்க்கெட்டிங்னு சொல்லக்கூடிய பிலிப் காட்லர் அண்ட் செத் கோடின்ட்ட வந்து ஒரு எம்பிஏ கிராஜுவேட்டாக அவங்கள்ட்ட ட்ரெயின் ஆகியிருக்காங்க. ஸோ அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சர்டிஃபைடு கொரில்லா ட்ரெயினர். ஸோ அது வந்து நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஸோ இதை தவிர்த்து வந்து அண்ணன் வந்து சர்டிஃபைட் ட்ரெயினர் எதுலாம் இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜேசிஐ இந்தியா, டிஜிட்டல் மார்க்கெட்டர், பாடி லாங்குவேஜ், கூகுள் அனலிட்டிக்ஸு, சோஷியல் மீடியா, இது எல்லாத்தையுமே வந்து அண்ணன் வந்து ஒரு சர்டிஃபைட் ட்ரெயினர். ஸோ அடுத்து வந்து அண்ணனோட எக்ஸ்பர்டைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லீடர் அண்ட் கம்யூனிகேஷனு, பர்சனல் பிராண்டிங்கு, நெட்ஒர்க்கிங்கு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு, இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அண்ணனோட ஸ்கில்லு, நாலேஜ் எல்லாமே வந்து நம்மளுக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு இன்னைக்கு மீட்டிங்க்கு வந்து நம்மளுக்கு அதை பங்களிக்கிறாங்க. அண்ணனோட ஆண்டர்பிரனர் ஜேர்னியை பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம சொன்ன மாதிரி இன்வே கம்யூனிகேஷனுக்கும் ஜிபோம்பாக்கு உன்னோட மார்க்கெட்டிங்க்கு வந்து சிஇஓ ஃபவுண்டராக இருக்காங்க. அதை தவிர்த்து டிஃபைனி எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ்க்கு உண்டான டைரக்டராக அண்ணன் இருக்காங்க. இது போக வந்து நெட்ஒர்க் இன் ஆக்ஷன் கோயம்புத்தூர்ல வந்து ரீஜனல் பார்ட்னராக இருக்காங்க. அண்ணனோட சோஷியல் ஜேர்னி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ ஜேசிஐ கோயம்புத்தூர் இன்சிட்டி ஆஃப் 2018 வந்து பிரசிடென்ட்டாக இருந்திருக்காங்க. பிஎன்ஐ எக்ஸலன்ஸ் சாப்டர் கோயம்புத்தூர் 2016 வந்து ஒரு ஃபவுண்டர் மெம்பராக இருந்திருக்காங்க. ஸோ சேம்பர் ஆஃப் காமர்ஸ் கோயம்புத்தூர்ல வந்து பிரசிடென்ட் 2025-26 வந்து பிரசிடென்ட்டாக இருக்காங்க. ஃபார்மர் விபி மெம்பர் ஆஃப் ரோட்டரி மீன்ஸ் பிஸ்னஸ்ல வந்து ஒரு வைஸ் பிரசிடென்ட்டாக இருந்திருக்காங்க. கோயம்புத்தூர் பிஸ்னஸ் குரூப்ல வந்து அண்ணன் ஃபவுண்டராக இருக்காங்க. ஸோ அண்ணனோட பெரிய அச்சீவ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா ரெக்கார்ட்ஸ் அகாடமி, இலைட் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ், தமிழன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், ஏஷியன் ரெக்கார்ட்ஸ் அகாடமியில் வந்து ஒரு லாங்கஸ்ட் வெபினார் மேரத்தான் இன் சாஃப்ட் ஸ்கில்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 31 ட்ரெயினர்ஸை வச்சு 59 மணி நேரம் 31 நிமிஷம் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டாக ஒரு 4 இடத்துல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அண்ணனை வந்து சொல்லிட்டே போகலாம், ஒரு நாள் ஃபுல்லாக அண்ணனோட இன்ட்ரோடக்ஷன் இருக்கு. அண்ணனே போகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அண்ணன் ஒரு ஸ்டேஜ் இஸ் யோர்ஸ். தேங்க்யூ. ஜஸாக்கல்லாஹ். செஷனுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த மீட்டிங்க்கு முன்னிலை வைத்த அண்ணன் காதரன் மைதீன் அண்ணன் அவர்களுக்கு சிறப்பு விருந்தினர் நவாசரன் அவர்கள் வந்து பொன்னாடை போர்த்தி கௌரிக்குமார் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மதுரை மண்ணின் மைந்தர்கள் அனைவருக்கும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.
இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கும் மதுரை எக்கனாமிக் சேம்பர் உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள். அதே மாதிரி நேத்து யாரெல்லாம் என்னோட செஷன் அட்டன் பண்ணீங்க? நேத்து யாரெல்லாம் வந்திருந்தீங்க? ஓகே, நைஸ். நேத்து வந்தவங்களுக்கு தெரியும், நேத்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஐடி ஏஐ பத்தி பேசணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எப்படி மார்க்கெட்ல இருக்கிறது அப்படிங்கிற பத்தி ஒரு கருத்தரங்கம் இங்கே நடந்தது. அண்ட் அதுக்கு தான் வந்திருந்தேன். நான் இங்கே வரேன்னு தெரிஞ்சு உடனே ஏற்பாடு செய்த ஷாஹித் சாருக்கு தேங்க்யூ. ஆரம்பிக்கலாமா? சீக்ரெட்ஸ் ஆஃப் பாடி லாங்குவேஜ். ஜி பூம்பா அப்படிங்கிறதே நீங்க பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அது என்னது? ஒரு மேஜிக் மந்திரம் மாதிரி சொல்லுவோம்ல, மந்திரம் கால் மதி முக்கால். அப்போ இன்னைக்கு உடல் மொழியை பத்தி நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு ஒரு லெவல்ல தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் இதன் மூலமா உங்களோட உடல் மொழியில ஒரு சில மாற்றங்கள் நடந்தது அப்படின்னா அதுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கோங்க. அண்ட் எம் மூலமா அதை எத்தி வச்சதுக்கு உண்டான நான் வந்து இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். வெல்கம் டு பாடி லாங்குவேஜ், சீக்ரெட் ஆஃப் பாடி லாங்குவேஜ். அண்ட் இதை வச்சு எப்படியெல்லாம் சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படியெல்லாம் உங்களோட பிஸ்னஸ்க்கு இது இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஆங்கிள் தான் இந்த கம்ப்ளீட் ட்ரைனிங்குமே நம்ம பார்க்க போறோம். எத்தனை பேருக்கு இங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரியும்? ஓ நைஸ், வெரி நைஸ். தமிழ் எல்லாத்துக்குமே தெரியும். ஓகே. சமஸ்கிருதம்? மம நாம ரஃபியா பவத்யாம நாமக்கியம். சான்ஸ்கிரிட்டுங்க. சரி, எத்தனை பேருக்கு சைனீஸ் தெரியும்? நீ ஹாவ், நீ ஹாவ்மா, ஓ ஹென் ஹாவ், ஹாய் ஹலோ சொன்ன நீங்களும் நீ ஹாவ்னா நீங்களும் நீ ஹாவ் சொல்லணும். சைனீஸ் தெரியும். சைனீஸ் யாருக்கும் தெரியாது. சைனீஸ் லாங்குவேஜ் தெரியல, சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் தெரியல, தமிழ் லாங்குவேஜ் தெரியும், இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரியும். எத்தனை பேருக்கு பாடி லாங்குவேஜ் தெரியும்? 1 2 3 4 5 6 7 8. அதனால பாடி லாங்குவேஜ் தெரியுமா? அது வேற பாடி. எப்ப நீங்க பிறந்தீங்களோ அப்பவே நீங்க பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது உங்க கூட தொத்தன ஒரு விஷயம். இங்க என்ன நமக்கு தெரியாது அப்படின்னா, உங்களுக்கு பாடி லாங்குவேஜ் தெரியும் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாது அப்படிங்கறத உங்களுக்கு தெரியல. கமல்ஹாசன் மாதிரி பேசலாம், ஸ்லோவா சொல்றேன். உங்களுக்கு பாடி லாங்குவேஜ் தெரியும் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு தெரியல. அப்ப எப்ப நீங்க பிறந்தீங்களோ உங்க கூட டிராவல் ஆயிட்டு வர கூடிய ஒரே லாங்குவேஜ் பாடி லாங்குவேஜ். எந்த நாட்டுக்கு போனாலும் நீங்க சர்வே பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க சான்ஸ்கிரிட் தெரியணும்னு அவசியம் இல்லை, ஹிந்தி தெரியணும்னு அவசியம் இல்லை, ஜெர்மனி தெரியணும்னு அவசியம் இல்லை. பாடி லாங்குவேஜ் தெரிஞ்சா போதும், நம்ம என்ன சொல்றோங்கிறது அவங்க என்ன பண்ணுவாங்க, புரிஞ்சுக்குவாங்க. அப்போ இத சுத்தமா தெரியலன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க அனுதினமும் பண்ற ஒரு விஷயம், இது எப்படி நேர்த்தியா பண்றது, இதை வச்சு நான் எப்படி சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்றது அப்படிங்கிறத நம்ம ஒரு ஆங்கிள் பார்க்க போறோம். எத்தனை பேருக்கு அடுத்தவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு படிக்கணும்னு ஆசையா இருக்கு? உங்க மனசுக்குள்ள எத்தனை பேர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க? உங்க மனசுக்குள்ள இருக்கிறது வெளியில இருக்கவங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? என்னங்க அநியாயமா இருக்கு. நீங்க மட்டும் அடுத்தவங்க மனசு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களாமா, உங்க மனசு தெரிஞ்சுக்கணும்னா ஓபன் பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்த பாடி லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண 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 அடுத்தவங்களோட மனநிலை நம்மளால என்ன பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். இப்பவே புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. இது ஒரு லெவல்ல போய் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பாடி லாங்குவேஜ் சொல்யூஷன்ஸ் ஃபார் லைஃப் அப்படிம்போம். ஸோ உலகத்துல இருக்கிற ஒரு டாப் ஒரு 4-5 பிரச்சனை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்துக்குமே பாடி லாங்குவேஜ்ல தீர்வு இருக்கு அப்படிங்கிறது ஒரு ஆய்வு. அப்படி என்னங்க பிரச்சனை? உலகத்திலேயே டாப் ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்ன பிரச்சனை? ஜெனரிக் சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் அப்படின்னு என்னது டாப்ல? மாமியார் மருமகள் பிரச்சனை டாப்ல இருக்கா? இதுக்கு பாடி லாங்குவேஜ் சொல்யூஷனா இருக்குமா? எஸ், சொல்யூஷன் இருக்கு. அதுக்கு அடுத்தது கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், சொல்யூஷன் இருக்கா? இருக்கு. அண்ணன் தம்பி சொல்யூஷன் இருக்கா? இருக்கு. கடன் கூட பாடி லாங்குவேஜ், நல்ல பாடி லாங்குவேஜ் கேட்டா கொடுத்துருவாங்க, வாங்க முடியும். ஆனா நீங்க திருப்பி கொடுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமா, அதுக்கப்புறம் அதுக்கு வேற பாடி லாங்குவேஜ் கேட்டார் அப்படின்னா இதுக்கு எம்இசி பொறுப்பு இல்லை. எல்லாரும் இந்த பாடி லாங்குவேஜ் பத்தி பேச ஆரம்பிச்சும் போது எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வம் வரும். அண்ட் அதே மாதிரி எல்லாரும் கேட்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி என்னன்னா, நமக்கு இந்த பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்ன இந்தியாவில மட்டும்தான் பண்றாங்களா, அமெரிக்கால எல்லாம் பண்றாங்களா, இதுக்கு கல்ச்சுரல் சிக்னிபிகன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எஸ், இதுக்கு கல்ச்சுரல் சிக்னிபிகன்ஸ் இருக்கு. ஒரு ஊர்ல ஒரு சில பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு ஊர்ல ஒரு சில பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு டாப் யூனிவர்சல் பாடி லாங்குவேஜஸ். எஸ்,
எம்இசி அப்படின்னு சொல்லி நான் இப்ப நான் என்ன பண்ணேன் என்ன பண்ணேன் ஓகே, எல்லா ஊர்லயுமே தம்ஸ் அப்பா, எல்லா ஊர்லயுமே தம்ஸ் அப்பா? நோ ஜி, நீங்க நல்லா படிச்சீங்க ப்ரொஃபைல்ல, நல்ல வேலை நிறுத்திட்டு நானு. ஒரு 1/2 மணி நேரம் எனக்கு போயிருமோன்னு வேற பயம். ஆமா, இப்போ நல்லா பாத்துக்கோங்க. நீங்க வந்து 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், ஓகே? இப்போ 1 2 3 விரல விட்டு எண்ணணும். எப்படி எண்ணுவீங்க? என்னங்க? இல்ல, எல்லாரும் பாக்குற மாதிரி என்னங்க, சொல்லி எண்ணணும். சூப்பர், நைஸ். அவருக்கு ஒரு கிளாப் கொடுத்துங்களேன். தேங்க்யூ ஜி. பாத்துக்கோங்க, அவர் எண்ணும்போது 1 2 3 4 5 என்னார்ல, எல்லா ஊர்லயுமே இது வந்து தம்ஸ் அப் மட்டும் கிடையாது. இது என்னங்க, இது 1 1. யூஎஸ்ல எல்லாம் நீங்க யூஎஸ் பையனை கூப்பிட்டு இந்த மாதிரி 1 2 3 எண்ணுப்பான்னு சொன்னீங்கன்னா எப்படி எண்ணுவான்? 1 2 3 4 5. ஆஸ்திரேலியால எப்படி எண்ணுவாங்க? புரியுதா? திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் தம்ஸ் அப். இது வந்து நம்ம 1 குறிக்கிற ஒரு சிம்பிள் ஒண்ணு. செகண்ட், இது எங்கிருந்து வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? எதுக்காக இப்படி காட்டுறோம்? நீங்க போகும்போது நான் இப்படி காட்டினேன் என்ன சார்? இன்னைக்கு பாருங்க நான் எதுவுமே சொல்லவே இல்லையே. சொல்லாம எப்படி ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புரியுது? அப்ப இப்படி நான் கை வச்சு காட்டுறேன். ஜி நல்லா ஓதுனீங்க ஜி, சூப்பர் ஜி, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இப்ப இது எங்கிருந்து வந்தது? யாராவது சிந்திச்சு பாத்திருக்கீங்களா? இது எங்கிருந்து வந்தது? எங்கிருந்து வந்திருக்கும்? ஏங்க கேட்க கூடாத கேள்வி எதை கேட்டு, படத்துல இருந்து வந்துச்சா? ஓ, விரல் சூப்பர் இருந்து வந்துச்சா? இப்படியா? யாரோ ஒருத்தர் செஞ்சு பார்த்தாங்கன்னு சொல்லி வர்றாங்க. இந்த பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 5000 இருந்து 10,000 ஆண்டுகளா இந்த பாடி லாங்குவேஜ் இருக்குங்கிறவங்க தெரியுமா? அதுக்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படின்னா, சரி, ஒரு இப்போ இது வந்து ஒரு போர்க்களமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து உங்களை சப்போர்ட் பண்ணணும். நீங்க எங்க சண்டை போட்டுருக்கீங்க, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? உங்க வாள் கீழே விழுந்துருச்சு, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? உங்க பேர் என்ன ஜி? ஷேக் ஜி, இந்தாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றேன்? வாள் எடுத்து வாள் பாருங்க, தெரியுமா? வாள் இப்படி இருந்து வாழை நான் இப்படி எடுத்து இப்படி கொடுக்குறேன், இப்படி தூக்கி கொடுக்குறேன்னா, அதே மாதிரி நான் அவரை சப்போர்ட் பண்றேன்னா நான் வாள் எடுத்து உயர்த்தி காட்டுவேன், ஷேக் ஜி இப்படின்னு. இப்ப வாள் இல்ல, போலீஸ் பிடிச்சிருவாங்க. வாள் எடுத்துருங்க, கை இருக்கு. உங்களை நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு என்ன பண்ண போறேன்? வாள் எடுத்து கீழே வைக்க போறேன். புரியுதா? அப்போ இது வந்து கிட்டத்தட்ட 5000 இருந்து 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த பாடி லாங்குவேஜ் தான் இந்த தம்ஸ் அப் அப்படிங்கிற பாடி லாங்குவேஜ். இன்னைக்கு 2 கை 1 கை எல்லாம் காட்டுறோம். ஃபைன். அடுத்தது, எல்லா ஊர்லயுமே சூப்பரா? அது எல்லா ஊர்லயுமே சூப்பரா? அப்ப எந்த ஊர்ல இல்ல? எந்த ஊர்ல இல்ல? அப்ப என்ன பண்றாரு எம்இசி தலைவர்? என்ன பண்றாரு? எம்இசி மக்கள் எல்லாத்தையும் ஜப்பான் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்றாங்க. நம்ம எல்லாரும் ஜப்பான் போய் இறங்குறீங்க. அங்க அந்த ஏர் ஹோஸ்டஸ் டீம் எல்லாம் கேக்குறாங்க, சுத்தா தெரியா ஃபிளைட் எல்லாம் நல்லா வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? நமக்கு தான் ஜப்பானீஸ் தெரியாது. அப்ப என்ன பண்ணுவோம்? இது வந்து என்னோட சிம்பிள். ஜப்பான்ல என்னோட சிம்பிள். ஒரு சில ஊர்ல இது அப்படியே கை இப்படி மடக்கிட்டீங்கன்னா இது வந்து 0. நீ ஒன்னதுக்கு ஆக மாட்ட அப்படின்னு சொல்லி தூரமா சொல்லணும்னா இது 0. இதோட ஜீரோவோட சிம்பிள் பாருங்க இது. அப்போ எஸ், தேர் இஸ் அ கல்ச்சுரல் சிக்னிபிகன்ஸ். சில ஊர்லாம் தெரிஞ்சுதான் சில லாங்குவேஜ் பண்ணணும், சில ஊர்ல எல்லாம் சில பாடி லாங்குவேஜ் பண்ணக்கூடாது. ஜப்பான்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே என்ன பண்ணுவாங்க? ஒரு 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 சல்யூட்டேஷன் எப்படி குமிவாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, யூனிவர்சல் பாடி லாங்குவேஜ். நீங்க ஆபீஸ்ல யாராவது ஒரு வேலை கொடுத்து, என்னப்பா எல்லாம் செஞ்சுட்டு வந்துரு அப்படின்னா, செஞ்சிடலாம் சார், பாத்திரலாம் சார், கேட்டுடலாம் சார்னு இந்த ஷோல்டர் இப்படி உயர்த்துறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஷோல்டர் இப்படி உயர்த்த என்ன அர்த்தம்? ஆட்டிடியூடா? முடிச்சிருவோமா? நீ கட்டிடலாமே, பாத்திரலாமே அப்படின்னா இதுக்கு பேர் ஷோல்டர் ஷ்ரக். ஏதாவது அறகுறையா புரிஞ்சாலோ இல்ல சுத்தமா புரியலனாலும் நம்ம தோலை என்ன பண்ணும்? பில் கட்டி தந்துறியா அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு கரெக்டா சொல்லுங்கன்னு அர்த்தம். கரெக்டா நீங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஷோல்டர் ஷ்ரக். சரியா? அடுத்தது பாருங்க, இந்த பாடி லாங்குவேஜ். எந்த பாடி லாங்குவேஜ் பாருங்க? இந்த பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது இந்தியால மட்டும் தான் யூஸ் பண்றோம், வெளிநாட்டுல இல்ல. அதுவும் எஸ்பெஷலி டவுன் சவுத் இறங்க
கொஸ்டின், எதுக்காக நாக்க கடிக்கிறோம்? கோவத்தை கட்டுப்படுத்துறது, கோவத்தை காமிக்கிறது. எதுக்காக நாக்க கடிக்கிறோம்? எக்ஸாக்ட்லி ரைட். அவருக்கு ஒரு கிளாப் கொடுங்களேன். கரெக்டான பதில். அதாவது மூளை சிக்னல் கொடுக்குது, இங்க பாரு இதுக்கப்புறம் நீ வார்த்தை விட்டேன்னு வை, உன்னைய அடிச்சிருவான், இல்லாட்டி என்ன வேணாலும் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வார்த்தைக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு நமக்கு தெரியும்ல. பாருங்க ஜி, அப்போ மூளை சொல்லுது இதுக்கு மேல நீ வார்த்தையை விட்ட அப்படின்னா என்ன பண்ணுவோம், அங்க மிகப்பெரிய சண்டை நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவர் உன்னை விட பெரிய ஆளா இருக்காரு, தயவு செய்து நீயே கட்டுப்படுத்திக்கோ அப்படிங்கிற சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான் இந்த நாக்க கடிக்கிறது. புரிஞ்சுதா? எவ்வளவு செகண்ட்ஸ்ல அந்த நம்மளோட படைப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்க. அதுக்கப்புறம் ஹக் பண்றோம், நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், முசாஃபா பண்றோம்ல. அப்போ வாட் டஸ் திஸ் ஆக்சுவலி இண்டிகேட்? இருக்கிறதுலயே பீக் ஹையஸ்ட் பாடி லாங்குவேஜ் ஆஃப் பாண்டிங் எதுன்னு கேட்டீங்கன்னா முசாஃபா பண்றது. அது வந்து கை 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 கொடுக்கறது ஒரு வகையான டச்சிங். இன்ஃபேக்ட் பாடி லாங்குவேஜ்லயே 2 இடத்துல தான் டச் பண்ணுவாங்க ஒருத்தரும். ஒன்னு கை கொடுக்கறதுல, இன்னொன்னு ஹக் பண்றதுல. இந்த ஹக்கிங்ல யூ கேன் அல்டிமேட்டா நானும் நீ சமம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பாடி லாங்குவேஜ இது உணர்த்துது. அப்போ எஸ், ஒவ்வொரு ஊர்ல ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் எந்த ஊருக்கு போறீங்களோ அந்த ஊர்ல ஒரு சில பாடி லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா உடனே என்ன இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடாதீங்க, ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, எதுக்காக அவங்க இப்படி பண்ணாங்க அப்படிங்கறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா போதும். நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள்ல அவர் நம்ம பேசக்கூடிய கான்வர்சேஷன்ல நான் ஒரு கருத்தை உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கான்வர்சேஷன்ல எத்தனை பெர்சன்டேஜ் வார்த்தைகள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏங்க கேள்வி கேட்க கூடாதோ? ஏதோ கேள்வி கேட்டா நீங்க அப்படியே பார்க்கும்போது எனக்கே பயமா இருக்குது. இப்ப நீங்க எல்லாம் ஜாலியா என்ன பண்றீங்க, அந்த டெஸ்க்குள்ள கால் விட்டுட்டு கால் நடுக்க இருந்தாலும் உள்ள மறைச்சுக்கிறீங்க. நான் அப்படி எல்லாம் மறைக்க முடியாது. இப்ப கேள்விக்கு வருவோம். எத்தனை சதவீதம்? 50% பாடி லாங்குவேஜ் இருக்குங்கிறீங்க. வேற 25 பாடி லாங்குவேஜ், 100% பாடி லாங்குவேஜ். புரிஞ்சுதா? நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் பாத்தீங்கன்னா வெறும் 7% தான், மீதி 93% வந்து பாடி லாங்குவேஜ் அப்படிங்கறத ஆய்வு. நீங்க ஆல்மோஸ்ட் யூ ஆர் க்ளோஸ், வெரி க்ளோஸ், பட் நாட் எக்ஸாக்ட் ஆன்சர். 7% வந்து வார்த்தை. இந்த டேட்டாவை பார்த்தோன்னா நான் ஷாக் ஆயிட்டேன். நான் பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிற டாபிக் எனக்கும் இந்த பாடி லாங்குவேஜ் சம்பந்தமே இல்லை. பட் சேல்ஸ் படிக்கும் போது பாடி லாங்குவேஜ் படிக்கிறோம், கன்சியூமர் பிஹேவியர் படிக்கிறோம், மார்க்கெட்டிங் சைக்காலஜி படிக்கிறோம். இப்படி படிக்க இந்த பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிற டாபிக் வந்து ஏதோ எனக்கே சொல்லி கொடுத்த டாபிக் மாதிரி இருக்கு. நான் இதுல படிச்சதுக்கு அப்புறம் நான் நிறைய என்னோட சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிருக்கேன். அண்ட் நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த டாபிக் ஸ்பெசிஃபிக்கா வைங்க. ஏன்னா இது யாருமே தமிழ்நாட்டுல பெருசா எடுத்ததே இல்லை. நான் தான் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ பார்த்ததெல்லாம் இனிமே யாருமே எடுக்கல. இன்னைக்கும் கூகுள்ல யூடியூப்ல போய் வீடியோ போட்டீங்கன்னா என்னோட இன்னொரு வீடியோ தான் வரும். பாடி லாங்குவேஜ் பத்தின ஒரு வீடியோ, ஃபுல் வீடியோ, ஒரு 1/2 hour எடுத்த வீடியோ வரும். அப்போ எஸ், இதை கொண்டு போய் எப்படியாவது உலகத்துக்கெல்லாம் சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு ஐடியால தான் நம்ம இந்த டாபிக் வைக்க சொன்னோம். அப்ப 7% பாடி லாங்குவேஜ், சாரி வேர்ட்ஸ், 93% பாடி லாங்குவேஜ், அதாவது 55% பாடி லாங்குவேஜ், மீதி 38% பாத்தீங்கன்னா டோன் ஆஃப் வாய்ஸ். ஏங்க கதை சொல்லுங்க ஏங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்க என்ன பண்றீங்க, என்னமோ அங்க நடந்துச்சிட்டு இருக்கு. என்னோட டோனை வச்சு நான் எந்த வகையில எந்த டெப்த்ல பேசுறேன், எந்த துணியில பேசுறேன்னு உங்களால கிரகிக்க முடியும் அப்படின்னா, இப்ப பாருங்க நம்ம இந்த ஒரு ஆய்வு எடுத்துக்குவோம். இந்த 38% வச்சு மட்டுமே நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு கருத்தை சொல்ல முடியும். அப்ப என்ன சொன்னேன், வயிற்று வலிக்குது, வேற என்னவா இருக்கலாம், பசிக்குது, வேற என்னவா இருக்கலாம். இப்ப பாருங்க, நான் ஒரு வார்த்தையே சொல்லல. யாருக்கு இங்க கல்யாணம் ஆகல? ஜி பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்களா? இப்ப இல்ல, பொண்ணெல்லாம் பார்த்துட்டு சொல்லுங்க, கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரோம். ஓகே, இப்ப பாருங்க, நான் வார்த்தைகள் வச்சு சில விஷயங்கள் சொல்லும் போது எஸ் யூ கேன் ஃபீல் தட். இப்ப டோன் ஆஃப் வாய்ஸ், ஒரு குழந்தை அழுகிறத வச்சு நம்ம என்ன சொல்ல முடியும், ஒரு தாயினால பசியில் அழுகுதா இல்ல வந்து தூக்கத்துக்கு அழுகுதா அப்படிங்கறது சொல்ல முடியும். வெறும் டோன் ஆஃப் வாய்ஸ் வச்சுதான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. பாருங்க, 93% பாடி லாங்குவேஜ், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், பாடி மூவ்மெண்ட், அப்பியரன்ஸ், ஐ கான்டாக்ட், நீங்க எப்படி இருக்கிறீங்க, எப்படி தோற்றம் அளிக்கிறீங்க, உங்களோட ஜெஸ்டர் என்ன, கையை வச்சு இப்படி பண்றதுக்கு பேர் என்னங்க, ஜெஸ்டர். எங்க நல்ல ஒரு போஸ் கொடுங்க, நான் ஒரு போட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா நீங்க ஒரே நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போஸ் இப்படி நிப்பீங்கல்ல, இதுக்கு பேர் என்னங்க, போஸ்டர்.
கையை வச்சு பண்றது ஜெஸ்டர், நீங்க அப்படி நின்றுட்டு இப்படி போஸ்ட் கொடுங்கன்னு சொல்றது போஸ்டர். அப்ப இந்த ஜெஸ்டர், போஸ்டர், பாடி மூவ்மெண்ட்ஸ் அண்ட் ஐ கான்டாக்ட், கை எப்படி ஆட்டுறேன், கால் எப்படி ஆட்டுறேன், எப்படி பாக்குறேன், இதுதான் பாடி லாங்குவேஜ். அண்ட் டோன் ஆஃப் வாய்ஸ் வந்து 38%, வெறும் 7% தான் வேர்ட்ஸ். இதை பார்த்தோன்னா நம்ம இதை வந்து டாப்பிக்கை கிராக் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் இதை பத்தி ஒரு ஆய்வு செய்கிறோம். அண்ட் இது ஸ்பெஷல் டிகிரி அந்த மாதிரி எல்லாம் அதுக்கு எதுவும் இல்லை. இட் இஸ் அ சைக்கலாஜிக்கல் சயின்ஸ். பட் இது வந்து ரொம்ப ட்ரை சப்ஜெக்ட். இதை எடுத்து படிச்சோம்னா எல்லா புக்குமே தூக்கம் வந்துடும். பட் இது எப்படி எளிமையா மாத்துறது அப்படிங்கிறது தான் என்னோட குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்தது தான் மிஸ்டர் ஆலன் பீஸ் அப்படிங்கிறவர் தான் என்னோட ஒரு மானசீக குருன்னு கூட சொல்லலாம். அவர் தான் இந்த டாபிக்கை எளிமை பண்ணாரு. நிறைய சீக்ரெட்ஸ் ரிவீல் பண்ண போறோம். ஸோ ப்ளீஸ் என்ஷூர் நீங்க ரெடியா இருந்துக்கோங்க. அண்ட் மிக முக்கியமா இந்த போஸ்டர்ல ஆளை பாத்தீங்கன்னா எப்படி இருக்காரு, இவர் எப்படிப்பட்ட நபரா இருப்பாரு சொல்லுங்க பாப்போம். உங்க கடை முன்னாடி வந்து இங்க நிக்கிறாரு வண்டியை போட்டுட்டு, இவர் எப்படிப்பட்ட நபரா இருப்பாரு? முரட்டு காளையா இருக்காரு, பாடி பில்டரா இருக்காரு, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காரு. அது எப்படிப்பட்ட சுபாவம் உடையவர் அப்படின்னு கேக்குறேன். பயங்கர ஆளுமை மிக்கவர், ரஃப் அண்ட் டஃப். ஆள் பாக்குறது தான் இப்படி, ஆள் பாக்குறது இப்படி நல்லா சிரிச்சு பேசுவார் அப்படிங்கிறது. நைஸ். நீங்க பாக்குற ஆளு ஒரு போலீஸ்காரரு, இவர் பேரு டேனியல் ஹாட்ஸ்க்லா, 200 வருஷம் சிறை தண்டனை கைதி அமெரிக்கால, எக்ஸ் போலீஸ் ஆபீசர். 200 வருஷம் ஒருத்தனுக்கு கைதி தண்டனை கொடுத்துருக்கானா அவன் எப்படிப்பட்ட தப்பெல்லாம் பண்ணியிருப்பான்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இது மூலமா தெரிஞ்சு சொல்ல வர்றது என்னன்னா, சில நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஓப்பனா ஷேர் பண்ண போறோம். நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, முடிச்சதுக்கு அப்புறம் ஆளை பார்த்து ஜட்ஜ் பண்ணாதீங்க. இவர் இப்படித்தான் இருப்பாரு, அவர் இப்படித்தான் இருப்பாரு, என்ன பண்ணக்கூடாது, ஜட்ஜ் பண்ணாதீங்க. எல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் இவர் எப்படி கை இப்படி ஆட்டுறாரு, இவரு ஏன் எப்படி பாக்குறாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க மாத்த வேண்டியது யார, உங்களை. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், உலகத்தை மாத்த ஆரம்பிக்கலாம். யா ஃபைன். எப்படி எல்லாம் ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படிங்கறது குயிக்கா பாத்துருவோம். பாருங்க, ஒருத்தர் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காரு, அவரோட முடி எப்படி இருக்கு, வெயிட் எப்படி இருக்கு, ஹைட் எப்படி இருக்கு, என்ன ஜுவல்லரி போட்டிருக்காரு. இது வந்து பெண்களுக்கும் பொருந்தும் ஆண்களுக்கும் பொருந்தும். ஃபேஷியல் ஹேர், முகத்துல முடி எப்படி இருக்கு, தாடி எப்படி இருக்கு, மேக்கப் எப்படி இருக்கு, பிசினஸ் கார்டு எப்படி, எப்படி சிரிக்கிறாங்க, என்ன கிளாஸ் போட்டிருக்காங்க, என்ன டைட்டில் இருக்கு, டாக்டரா, இன்ஜினியரா, ஆடிட்டரா, நீட்னஸ் இருக்கு, எப்படி ஸ்மெல் பண்றாங்க, அவங்களோட பல்வரிசை எப்படி இருக்கு, ஸ்மைல், கையில என்ன கொண்டு வரீங்க. நீங்க ஒரு ஆபீஸ்க்குள்ள போறீங்க, நானே இப்ப பாத்துக்கோங்களேன். இப்ப நான் வந்து இப்ப ஆடிட்டர் பாக்குற போறேன், வரும்போது அவரை நான் பார்த்தேன், பார்க்கக்கூடிய சான்ஸ் கிடைச்சு ஒரு நிமிஷம் நாங்க 2 பேரும் பேசக்கூடிய சான்ஸ் கிடைச்சது. இப்ப அவர் கூப்பிட்டுருக்காரு, ஒரு பெரிய பிசினஸ் ப்ரப்போசல் டீல் இருக்கு, வாங்குற ஃபீ கிட்டத்தட்ட 100 கோடி ப்ராஜெக்ட் அப்படிங்கிறாரு. சரிங்கன்னு சொல்லிட்டு நானும் பார்க்க போறேன். கையில இப்படி எல்லாம் பேப்பர் எல்லாம் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஆடிட்டர் பார்க்கும்போது கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? கொடுக்க மாட்டாங்க. பயங்கர டிஸ்ஆர்கனைஸ்டா இருக்காரு. இவர் எப்படி கையில பாக்குறீங்களா, இந்த பக்கம் ஒரு பேக், இந்த பக்கம் ஒரு பேக், இந்த பக்கம் ஒரு புக்கு, ஒரு 4-5 பேஜ் நீட்டிட்டு இருக்கிற ஒரு பெரிய ஒரு புக்கு. எப்படின்னா டிஸ்ஆர்கனைஸ்டா இருக்காரு. எப்படி ஒரு ஆர்டர் கொடுக்கறது, என்ன கேரி பண்றீங்கிறத வச்சு ஜட்ஜ் பண்றாங்க. எப்படி ஐ கான்டாக்ட் இருக்கு, அவங்க எப்படி நடக்கிறாங்க, எப்படி நிக்கிறாங்க, அவங்களோட டோன் ஆஃப் வாய்ஸ் எப்படி இருக்கு, ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்குங்கிறத வச்சு ஆர்டர் கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறாங்க. இதே மாதிரி அவர்கிட்ட ஆர்டர் போறேன், அவர் சொல்றாரு, நான் வந்து டாக்டர் கையெழுத்துலயே எழுதிட்டு இருக்கேன், அவருக்கும் புரியல எனக்கும் புரியாத மாதிரி ஒரு ஹேண்ட் ரைட்டிங் எழுதிட்டு இருக்கேன்னா, ஒரு 2-3 இன்சிடென்ட்லயே வச்சு அவர் என்ன பண்ண மாட்டாரு, ஆர்டர் கொடுக்க மாட்டாரு. அப்ப எனக்கு ஹேண்ட் ரைட்டிங்கே ரொம்ப கொஞ்சம் போராதான் சார் இருக்கு, என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பண்ணலாம், செய்கையில சொல்றதா? எப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போயிருங்க. சில விஷயங்கள் என்ன பண்ணணும், பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு டிக் பண்ற மாதிரி, செக் பாக்ஸ்ல இருக்கிற மாதிரி, டாட் டாட் வச்சிருக்க மாதிரி, நீங்க லைட்டா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கணும். மத்த எல்லாமே ஷீட்ல இருக்கிற மாதிரி. இன்டீரியர் டிசைன் பண்றீங்க, ஒரு இன்ஜினியரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க போய் என்ன பண்ணாதீங்க, அவங்க முன்னாடி கஸ்டமர் முன்னாடி டாக்டருக்கு எழுத்து எழுதாதீங்க. கஸ்டமர் முன்னாடி நீட்டா எழுத தெரியும், ஏன்னா அதை வச்சு ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. ரைட். அடுத்தது உங்க ஸ்பெல்லிங் எப்படி இருக்கு, உங்களோட தாட் எப்படி இருக்கு, என்ன கார் வச்சிருக்கீங்க, என்ன ஆபீஸ், உங்களோட வீடு என்ன, உங்களோட நர்வஸ் ஹாபிட்ஸ் இருக்கா. இப்ப நான் பேச வந்துட்டு இப்படி இப்படி தட்டிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இப்படி ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருக்கேன், இப்ப நீங்க என்ன நினைப்பீங்க, இவர்தான் இப்பதான் ஃபர்ஸ்டா இறக்கி விட்டுருக்காங்களாட்டு இருக்கு, நம்மளை வச்சா டெஸ்ட் பண்றாங்களாட்டு இருக்கு, என்னென்னமோ நினைப்பீங்கல்ல. யா எஸ், நர்வஸ் ஹாபிட்ஸ். இப்படி ஹேண்ட் ஷேக் பண்றாங்க, என்ன ஸ்டேஷனரி, பென் என்ன யூஸ் பண்றாங்க,
அண்ட் எப்படி வாட் கைண்ட் ஆஃப் ஸ்டேஷனரி தே கேரி, ரைட்டிங் எபிலிட்டி இருக்கு, என்ன ஃபோன் யூஸ் பண்றாங்க, அவங்களோட எந்தூசியாசம் அண்ட் எனர்ஜி லெவல் எப்படி இருக்குங்கிறத வச்சு என்ன பண்றாங்க, உங்களை இதை வச்சு தான் ஜட்ஜ் பண்றாங்க. இதுல எதெல்லாம் வீக்கா இருக்கீங்களோ அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். வீக்கா இருக்கு நீங்க நினைக்கிறீங்களோ அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஏன் அண்ட் மற்றவங்கள்ட்ட கூட கேட்கலாம் இதுல என்ன இருக்கு அப்படின்னு. இந்த ஸ்லைடு கூட நான் அனுப்பிச்சுடுறேன். ஸோ ஐடியல் கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா வின்னிங் தி கஸ்டமர் அண்ட் வின்னிங் தி ப்ராஜெக்ட். ஏதோ ஒரு ப்ராஜெக்டாக போறோம் அப்படின்னா நல்ல பாடி லாங்குவேஜ் வச்சு எப்படி நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறத பத்தி நம்ம குயிக்கா பார்த்துடலாம். யூஎஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் 1960 ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு டிபேட் நடக்குது. அதாவது ரெண்டு, நிக்சன் அண்ட் ஜான் எஃப் கெனடிக்கு ரெண்டு பேத்துக்கும் என்ன, ரெண்டு பேரும் மேடையில நான் என் கண்ட்ரிக்கு நான் இப்படி பண்ணுவேன், என் கண்ட்ரிக்கு அப்படி பண்ணுவேங்கிற ரெண்டு பேரும் விவாத மேடையில என்ன பண்றாங்க, ரெண்டு பேத்துக்கும் விவாத மேடை நடக்குது. இதான் கிட்டத்தட்ட 1960 வந்த ஒரு படம். இந்த எலெக்ஷன்ல யாரு ஜெயிப்பான்னு நினைச்சிருக்கீங்க? யார் ஜெயிச்சா? see the confidence, புரியுதா? இவருங்க விட்டா எந்திரிச்சு ஓடுற மாதிரி உட்காந்துருக்காரு. எஸ், he lost and ஜான் எஃப் கெனடி வின் பண்ணார் அந்த எலெக்ஷன். தி கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட், தி கைண்ட் ஆஃப் பாடி லாங்குவேஜ் வாட் he showed. அப்பதான் டிவி எல்லாம் ப்ராப்ளம் ஆயிட்டு வருது. இங்க அமெரிக்கால எல்லா பக்கமும் டிவி எல்லாம் அப்பதான் காட்டுறாங்க. அந்த டைமை எப்படி யூஸ் பண்ணாருன்னா, பிகாஸ் ஜான் எஃப் கெனடி ஆல்மோஸ்ட் நிறைய ஆர்கனைசேஷன்ல முன்னாடி சர்வ் பண்ணியிருக்காரு, அவருக்கு தெரியும் எப்படி நடக்கணும் அப்படின்னு. எஸ், மோஸ்ட் காமன் பாடி லாங்குவேஜ் பாத்தீங்க. அண்ட் வெரி காமனா யூஸ் பண்றது என்னங்க, கையை கட்டு வாயை பத்து பெசாம உட்காந்துரு, எந்த கேள்வியும் கேட்காத, நானும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன், நீங்களும் எந்த கேள்வியும் கேட்காது, பெசாம கையை கட்டி உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்ற பாடி லாங்குவேஜ் என்னது பாத்திருக்கீங்களா? மீட்டிங் எல்லாம் போனா இங்க ரொம்ப உங்களுக்கு சௌரியமா போச்சு, டெஸ்க் இருக்கா, நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இது கை கட்டுறது இல்லைன்னு, இதுவும் கை கட்டுறது தான். பாருங்க அங்க கொஞ்சம் பேர் கை கட்டி இருக்காங்க. சொன்னவொன்னு அப்படியே எல்லாம் ஐயோ நம்மளுக்கு பார்த்துட்டே இருக்காரு, ரிமூவ் பண்ணிக்கலாம், நீ என்ன வேணாலும் சொல்லு நான் கை கட்டிட்டு தான் இருப்பேன் பாத்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க. எதுக்காக கை கட்டுறோம்? எதுக்காக கை கட்டுறோம்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு இலக்கணம் மாதிரி. லாங்குவேஜ் அது ஒரு மொழி. எப்படி வந்து மொழிக்கு ஒரு இலக்கணம் இருக்கோ அதே மாதிரி பாடி லாங்குவேஜுக்கு இலக்கணம் இருக்கு. அவர் கை கட்டியிருக்காரு அப்படிங்கிற காரணத்துக்காக நான் என்ன பண்ணக்கூடாது, உடனே ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. அவர் குளிர்னால கை கட்டியிருக்கலாம், குளிர் வந்தாலும் கை கட்டுவாங்க. நல்லா குளிரா இருந்தா கை கட்டுவோமா? ஒரு பிடிக்காத இடத்துல இருந்தாலும் கை கட்டுவாங்க. அப்ப கை கட்டுறது அப்படிங்கிறது இட்ஸ் எ நெகட்டிவ் டிஃபென்சிவ் ஜெஸ்டர், ஆர்ம் பேரியர் சொல்லுவாங்க. நெகட்டிவ், இது வந்து இட்ஸ் நெகட்டிவ் ஜெஸ்டர். கை கட்டிடு சம்பு அப்படின்னு உங்களோட சுதந்திரத்தை எல்லாத்தையும் கட்டுப்படுத்துற மாதிரி ஒரு ஜெஸ்டர் இது. நம்ம அந்த காலத்துல கை கட்டிட்டு இப்படி நிற்பாங்க, பாத்திருக்கீங்களா? யா, சோ கையை கட்டுறது இட்ஸ் எ நெகட்டிவ் ஜெஸ்டர். கஸ்டமர் கூட பேசும்போது தயவு செய்து நீங்க என்ன பண்ணக்கூடாது, கை கட்டக்கூடாது. தேங்க்யூ ஜி. இந்த மாதிரி பேசும்போது கை கட்டாம இருந்தீங்கன்னா, ஆக்சுவலி ஒரு ஸ்பீக்கரை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க அவரை பாடி லாங்குவேஜ் வச்சு நீங்க பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், எல்லாரும் நான் வர்றேன், நீங்க வந்து கை கட்டிட்டு இப்படி பாருங்களேன், அவரே டென்ஷன் ஆகி 5 நிமிஷம் அரை மணி நேரம் பேசுறவர் 5 நிமிஷம் பேசிட்டு சரிங்க வரேன்ட்டு கிளம்பிடுவாரு. இது வந்து என்னன்னா பாடி லாங்குவேஜ் வந்து நம்ம அன்கான்சியஸா பண்ற விஷயம். இப்ப கான்சியஸா பண்ணலாமா? எல்லாரும் கை கட்டுங்களா, எல்லாரும் கை கட்டுங்க, கான்சியஸா பண்ணுவோம். ஓகே, எல்லாரும் கை கட்டிருக்கீங்க. பாத்துக்கோங்க, இந்த கை கட்டுறது அப்படிங்கிறது நெகட்டிவ் ஜெஸ்டர் ஏன் சொல்றேன்னா, நான் சொல்லக்கூடிய கருத்து உங்களுக்கு எப்பவுமே நீ கை கட்டி கேட்கும்போது 50% தான் நீங்க என்ன பண்றீங்க, அக்செப்ட் பண்றீங்க, 50% உள்ளுக்குள்ள ப்ராசஸ் பண்றீங்க. பாய் கோயம்புத்தூர்ல இருந்து புழுகிறாரோ, உண்மையா இருக்குமோ, இதெல்லாம் உண்மையா பொய்யா, எங்க படிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்றீங்க, உள்ளுக்குள்ள ப்ராசஸ் பண்றீங்க. இது வந்து நீங்க கை கட்டுங்கன்னு சொன்னோம்னா எல்லாரும் என்ன பண்ணீங்க, வலது கை உள்ளேயும் இடது கை மேலையும் வச்சு கட்டியிருந்தீங்க. இங்க இருக்கிற பெரும்பாலான ஆட்கள் 10ல் 9% என்ன பண்ணி கை கட்டுங்க. நான் சொல்லவே இல்லையே கையோட சொல்லி, எனக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் எப்படி 2 மணி நேரம் பேச போறது இல்லை. ரைட், இது வந்து அன்கான்சியஸா பண்றது. இப்ப கான்சியஸா பாருங்க, அப்படியே ஆப்போசிட்ல கட்டுங்க பாப்போம். இடது கை உள்ளேயும் வலது கை உள்ளேயும் வச்சு வெடியும் வச்சு கட்டிங்களா, இப்ப அப்படியே ஆப்போசிட்ல கட்டுங்க. எது ஆப்போசிட்னு தெரியல, ஒரு கன்ஃபியூஷன் வருது. இது அன்கான்சியஸா நம்ம சில விஷயங்கள் பண்றோங்கிறதுக்கு உண்டான உதாரணம். இப்ப ஃப்ரீ 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 கை விட்டுருங்க. ஃபைன். ஸோ நீங்க என்ன பண்ணக்கூடாது, கஸ்டமர் முன்னாடி பேசும்போது தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, கை கட்டி பேசாதீங்க. எப்ப கை கட்டலாம் அப்படின்னா, அவர் கை கட்டிட்டாரா நீங்க கட்டலாம், அவரும் கட்டி தான் சொல்லுங்க ஜி அப்புறம் அப்படின்னாங்கன்னா நீங்களும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம். இது ஒரு டெக்னிக்.
சரியா? ஓகே. ஸோ இந்த கை கட்டுறது எனக்கு ஒரே பழக்கமா இருக்கு சார். கை கட்டுறது இல்லாட்டி இப்படி நான் வச்சுக்கிறேன், இல்லாட்டி இப்படி வச்சுக்கிறேன். இது எல்லாமே கை கட்டுறது. கை கட்டுறதுல பல வகை இருக்கு. பாத்துக்கோங்க. இது கை கட்டுறது, இது கை கட்டுறது, இது கை கட்டுறது, இதுவும் கை கட்டுறது. இது எல்லாமே ஆர்ம் பேரியர்ஸ். இப்படி கை கட்டுற பழக்கம் இருக்கு. எங்க போனா கொஞ்சம் கூச்சமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த கை கட்டுறது அப்படியே நீங்க என்ன பண்ணிருங்க, இப்ப பாருங்க, கான்பிடன்ஸ் ஜெஸ்டர் இதுக்கு அப்படியே வச்சு பாருங்க. நான் சொல்றது அப்படியே திருப்பி சொல்லுங்க. வெல், இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா 500 கோடி. சும்மா சொல்லுங்க. இப்படி 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 கை சார் இப்படி இப்படி. இந்த ப்ராஜெக்ட் பத்தி நினைக்கும் போது திஸ் இஸ் ஏ பாசிட்டிவ் ஜெஸ்டர். இதுக்கு பேர் மேல இப்படி வச்சு கேட்டீங்கன்னா திஸ் இஸ் அப்பர் ஸ்டீப்பிள்னு சொல்லுவாங்க. இப்படி கீழே வச்சீங்கன்னா லோவர் ஸ்டீப்னு சொல்லுவாங்க. போட்டோஸ் எல்லாம் நீங்க எடுக்கும்போது இப்ப சீஃப் மினிஸ்டர் கூட நின்று எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க கை கட்டணும்னு அவசியம் இல்லை. என்ன பண்ணலாம், லோவர் ஸ்டீப்பிள் வச்சுக்கிட்டீங்கன்னா இட்ஸ் அ கான்ஃபிடன்ஸ் ஜெஸ்டர். கஸ்டமர் சொல்லும் போதும் நீங்க இப்படி வச்சு கேட்கணும். யா சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா திஸ் இஸ் அ கான்ஃபிடன்ஸ் ஜெஸ்டர். இப்படி கை கட்டிட்டு கேட்கக்கூடாது. யா ரைட். அவங்களெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, நமக்கே சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் எத்தனை கிளாஸ் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆக்டிங் கிளாஸ்ல சொல்லி தருவாங்க. மிகப்பெரிய நீங்க மேடம் சொல்ற மாதிரி மிகப்பெரிய ஆட்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க பேசும்போது நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இதுவரை நீங்கள் கவனிக்கவில்லை என்றால் கவனிக்க ஆரம்பிங்க. இது வந்து ஒரு வகை பாடி லாங்குவேஜ் பத்தி படிக்கிறது. கிட்டத்தட்ட நாங்க ஒரு 100 பேர்த்த நாங்க படிப்போம். அவங்களோட ஜெஸ்டர் எப்படி இருக்கு, அவங்க எப்படி பேசுறாங்க, அவங்க மைக்ல எப்படி டெலிவர் பண்றாங்க, அப்படி பார்த்து தான் நம்ம என்ன பண்றோம், இம்ப்ரூவ் பண்றோம். சரி, ஓகே. ஸோ பாடி லாங்குவேஜ் ஆல்மோஸ்ட் எல்லாத்துலயுமே இருக்கு. நெட்வொர்க்கிங் பண்றீங்க, இங்க எலிவேட்டர் பிச்சர்ஸ் சொல்லுவோம். சாப்பிடும்போது ஒரு பாடி லாங்குவேஜ். எல்லாம் முடிச்சுட்டு அப்பதான் அந்த வடையை எடுத்து இப்படி வாயில போடலாங்கிறதுக்குள்ள ஒருத்தர் வருவாரு. இப்போ எங்க எப்போ யூஸ் பண்றது அப்படிங்கிற கூட நமக்கு ஒரு ஐடியா வேணும். அண்ட் இன்ஃபேக்ட் கோல்டு காலிங் போன்ல இருந்தாலுமே பாடி லாங்குவேஜ் இருக்கு. நீங்க ரொம்ப டல்லா இருந்தீங்கன்னா போன் பண்ணீங்கன்னா போன்லயே தெரிஞ்சிருது இல்ல நீங்க எப்படி பேசணும், எவ்வளவு கான்பிடன்ஸா பேசணும் அப்படிங்கறதும் பாடி லாங்குவேஜ் ஷோஸ். மீட்டிங்ஸ்ல நம்ம பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்றோம். அண்ட் முகத்தை வச்சு என்ன பண்ண முடியும், அவங்களோட லீடர்ஷிப் எபிலிட்டியை கண்டுபிடிக்க முடியும். இவரு ஆப்டா இருப்பாரா, லீடர்ஷிப்க்கு ஆப்டா இருப்பாரா, அவர் பேசணும்னு அவசியம் இல்லை, மிகப்பெரிய பேச்சாளரா இருக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. இன்ஃபேக்ட் மிகப்பெரிய லீடர்ஸ் எல்லாமே மிகப்பெரிய பேச்சாளர்கள் சொல்ல முடியாது. உலகத்துல பாதி பேர் அமைதியா இருந்து சாதிச்சவங்க நிறைய இருக்காங்க. இப்போ யூனிவர்சல் ஜெஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. பால் இக்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சியாளர் என்ன பண்றாரு, கிட்டத்தட்ட ஒரு 1000 ஃபேஸ படிக்கிறாரு. 1000 முகங்களை படிச்சு என்ன பண்றாரு, மொத்தத்துல ஒரு 7 ஜெஸ்டரை காமனா என்ன பண்றாரு, இதுதான் யூனிவர்சல் ஜெஸ்டர். யூனிவர்சலா நான் பார்த்த பேட்டர்ன்ல இந்த பேட்டர்ன் இருக்கு அப்படிங்கிறது சொல்றாரு. அதுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சுன்னா இப்படி வாய் இப்படி க்ளோஸ் ஆகி இப்படி புருவம் மேலாகுது, பிடிக்கல, எனக்கு ரொம்ப கண்டெம்டா இருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒன் சைடு ஸ்மைல் பாக்குறீங்க, எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னா டிஸ்கஸ்டிங் அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க, என்ஜாய்மெண்ட்டுக்கு கை வாய் இப்படி விரியறது பாக்குறீங்க. அண்ட் இந்த பேட்டர்ன் இங்க வரும், இங்க இந்த கால் இந்த ரிங்கிள்ஸ் இங்க வரும். அண்ட் பயம், இது வந்து சோகம், இது வந்து சர்ப்ரைஸ். சரியா? அண்ட் சர்ப்ரைஸ்ல இருந்தாங்க ஒரு கஸ்டமர் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், என்னங்க எவ்வளவு, ஐயோ இவ்வளவு விலையா அப்படின்னு சர்ப்ரைஸ் இருந்தாங்க என்ன பண்ணணும், நீங்க உடனே ஸ்விட்ச் ஆக வேண்டியது அவங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் மோடுக்கு ஸ்விட்ச் ஆகணும்னு சொல்றாங்க. பிடிக்கவே இல்லை, நீங்க கொட்டேஷன் கொடுத்துருக்கீங்க, பயங்கர டிஸ்கஸ்டடா அவங்க ஃபீல் பண்றாங்க, சுத்தமா பிரைசிங்ல இருந்து எதுவுமே பிடிக்கல, நீங்க என்ன பண்ணணும், இம்மீடியட்டா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பெர்மிஷன் கொடுக்கணும். உங்களுக்கு இதை வந்து நிராகரிக்க எல்லா உரிமையும் இருக்கு, இது ஏன் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் கொடுத்தா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணணும், யூ கேன் டேக் பெர்மிஷன். ரொம்ப பயந்து இருக்காங்க கஸ்டமர் அப்படின்னா அவங்க ஏன் பயப்படுறாங்க, அவங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் அவங்களை மீட் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போனீங்கன்னா யூ கேன் அச்சீவ் தி ஒரு பயமா இருக்கிற கஸ்டமர். ரொம்ப கோவப்பட்டு இருக்காங்கன்னா நீங்க ஓப்பனா இருக்கணும். அதே மாதிரி அவங்க பயப்படாத பாடி லாங்குவேஜ்ல யூஸ் பண்ணணும். அது என்னங்கிறத நான் சொல்றேன். அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்கன்னா மிரர் பண்ணுங்க அப்படிம்பாங்க. இப்போ நீங்க சிரிச்சீங்கன்னா நான் சிரிச்சேன்னா இதுக்கு பேரு மிரரிங். சரி, நீங்க நல்லா சிரிக்கிறீங்க, நான் முறைக்கிறேன் அப்படின்னா இட்ஸ் நாட் மிரரிங். சரி. அண்ட் அவமதிக்கப்படுறாங்க அப்படின்னா இம்மிடியட்டா அவங்களுக்கு பாஸ் கொடுக்கணும். ரொம்ப சோகமா இருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணக்கூடாது, அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். நீங்களும் ரொம்ப சோகமா இருக்கிறவங்க நடிக்க கூடாது. சரியா? ஃபைன். உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல் பாடி லாங்குவேஜ் என்னது, இது மாதிரி ஒரு பவர்ஃபுல் பாடி லாங்குவேஜே உலகத்துக்கு இருக்கு. சைலன்ஸ் இஸ் தி மோஸ்ட் பவர்ஃபுல் பாடி லாங்குவேஜ் இன் தி என்டையர் பாடி லாங்குவேஜ். ரொம்ப பவர்ஃபுல்லானது.
நீங்க இப்போ உங்க வீட்ல வந்து உங்க வீட்டுக்காரம்மா வந்து பேசிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேசுற ஒரு மனைவி இருக்காங்கன்னா, அவங்க 2 நாள் சைலன்ஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க என்ன என்ன நினைப்பீங்க? சந்தோஷம். பயமாயிரும். ஏன்? என்ன பயம்? ஐயய்யோ! என்ன நினைக்கிறாங்களோ? என்ன என்ன ஆச்சோ? கலகலன்னு போயிட்டே இருந்தது. இன்ஃபாக்ட் எத்தன பேர் இங்க இந்த மௌன விரதம்னு ஒண்ணு இருக்கு. அமைதியா இருக்கும். அதான் நோம்பெல்லாம் வச்சோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஜாஸ்தி பேசாதீங்க, அமைதியா இருக்குன்னு சொல்லி. இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் மௌன விரதம். அமைதியா இருக்க உள்ள ப்ராசஸ் பண்ண ஆரம்பிப்போம். நீங்க யார் ஒரு நாள் பேசாம இருந்திருக்காங்க? ஒரு நாள் ஃபுல்லா பேசாம இருந்திருக்கணும். அதான் அடிக்கடி நடக்கிறதாச்சு. ஆடிட்டருக்கே நடக்குதுன்னா அப்ப எங்களுக்கெல்லாம் நடக்காதா? எல்லாரும் வாழ்க்கையும் விளக்கு இருக்கு. இதுக்கு யாரும் விதிவிலக்கு கிடையாது. சரிங்களா? நல்லா இருக்கும்ல. பேசுறது, சண்டை போடுறது எல்லாமே ஒரு இதுதானே. மோஸ்ட் பவர்ஃபுல் பாடி லாங்குவேஜ் சைலன்ஸ். இங்க பாத்தீங்கன்னா, இப்போ ஜேம்ஸ் பாண்ட் படம் எல்லாம் பாத்திருக்கீங்கல்ல? அந்த படத்துல வந்து நம்ம ஜேம்ஸ் பாண்ட் நிறைய டைலாக் பேசிட்டே இருப்பாரா? வருவாரு, முடிஞ்சு அவ்வளவுதான். செம்ம பவர்ப்பா கேரக்டர் அப்படின்னா ஜேம்ஸ் பாண்ட் பேசாம இருக்கனாலதான் பவர்ஃபுல்லா இருக்கும். இன்ஃபேக்ட் நம்ம தமிழ்ல பாக்கணும் அப்படின்னா, இது பாஷான்னு ஒரு படம் வந்திருக்கு, முன்னாடி பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன்ல. இது வந்து யாருங்க இது? இவர் பேர் என்ன? மாணிக்கம். மாணிக்கம் வந்து கலகலன்னு பேசக்கூடிய ஆளு. அப்படியே பாஷாவா மாறுறாரு. என்னவா மாறிடுறாரு? முடிச்சிடலாமா? முடிச்சிடு அப்படின்னு அவ்வளவுதான். பாத்தீங்கன்னா எல்லாரும் பேசுற கேரக்டர் யாரு? இப்ப இவ்வளவு பேசி என்னப்பா மாணிக்கம் கேரக்டர் பத்தி பேச மாட்டாங்க. அப்ப சைலன்ஸ் இஸ் வெரி பவர்ஃபுல். அண்ட் இது நீங்க எப்போ கடைபிடிக்கணும் அப்படின்னா, சேல்ஸ்ல நீங்க ரொம்ப பேசக்கூடிய நபரா இருந்தீங்க அப்படின்னா, தயவு செய்து நீங்க என்ன பண்ணணும்? பேசுறத கம்மி பண்ணிட்டு கஸ்டமர் சொல்றத லிசன் பண்றது ஜாஸ்தி பண்ணணும். நீங்க பேசவே மாட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பேசுங்க. கஸ்டமர் பேச விட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்க. கஸ்டமர் பேசணும். அவங்க குறையெல்லாம் சொல்லணும். எனக்கு இப்படி இருக்கு, எனக்கு இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வேணும், எனக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண 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 உங்களுக்கு ப்ராஜெக்ட் வரக்கூடிய ரேஷியோ அப்படிங்கிறது ஜாஸ்தி. யா ஓகே, பார்த்துட்டோம். சரி, இது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லாங்குவேஜ். என்னது? ஸ்மைல். நபியே இதை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. ஒரு சகோதரனை பார்த்து புன்னகைக்கிறது என்னது? சதக்கா, தர்மம் தானே அது. ஸ்மைல். என்ன பிரச்சனைன்னா, இந்த மாதிரி செஷன் நல்லா போயிட்டு இருக்கும்போது முறைச்சு பாக்குறது வந்து ஹதீஸ்ல சொல்லப்படல. ஸ்மைல் பண்ணலாம். பாருங்க, நீங்க நல்ல ஸ்மைல் பண்றீங்க அப்படின்னு எனக்கு எப்படி தெரியும்? இல்ல ஃபேக்கா ஸ்மைல் பண்றீங்கன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன் நான். எப்படி? இப்போ ஒருத்தர் அங்க நல்லா சிரிச்சாரு, பக்கத்துல எப்படின்னாரு, எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? பாருங்க, நல்லா சிரிக்கும் போது இந்த கண்ணுல இந்த ஒரு க்ரோஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணுக்குள்ள என்னது? க்ரோஸ் ஃபுட். எப்படி சிரிக்கும் போது இந்த கண்ணு அப்படியே இங்க போகும். இதை வச்சு கரெக்டான ஸ்மைல் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண முடியும்? அதை ஜட்ஜ் பண்ண முடியும். கஸ்டமர் முன்னாடி நல்ல ஸ்மைல் பண்ணலாம். பண்ணக்கூடாதது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன் சைடு ஸ்மைல், இல்லாட்டி டைட் லிப்ட் ஸ்மைல். இப்போ கஸ்டமர் ஒரு பிரைசிங் 50% அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு, உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இப்படினீங்கன்னா அவ்வளவுதான், போச்சு, அட்வான்ஸோட நின்றுடும். அதே மாதிரி 50% என்ன பண்றது? நீங்க பண்ணக்கூடாது. ஒன் சைடு ஸ்மைலும் டைட் லிப் ஸ்மைல் என்ன பண்ணக்கூடாது? கஸ்டமர் முன்னாடி பண்ணக்கூடாது. ஸோ நல்லா ஸ்மைல் பண்ணுங்க, ஜென்யூனா ஸ்மைல் பண்ணுங்க, ஆத்மார்த்தமா ஸ்மைல் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஸ்மைல் வந்து ஒரு மனிதர்களுக்கு மட்டுமே கிடைக்கப்பட்ட ஒரு வரம். மீன் சிரிப்பதில்லை, மான் சிரிப்பதில்லை, நாய் சிரிப்பதில்லை, நரிகள் சிரிப்பதில்லைன்னு அப்படி ஒரு கவிதை வரும். நிறைய ஸ்மைலை பத்தி பேசியிருக்காங்க. இங்க ஸ்மைல் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தரை ஏன் ஸ்மைல் பண்றோம்னா, ஒருத்தரை எண்ணத்தால், சொல்லால், செயலால் நான் உங்களுக்கு எந்த தீங்கும் இழைக்க மாட்டேங்கிற சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான் ஸ்மைல். என்னங்க? ஒருத்தரை எண்ணத்தால், சொல்லால், செயலால் நான் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன், என்கிட்ட தாராளமா நீங்க பேசலாங்கிற சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஸ்மைல். இப்ப நீங்க ஸ்மைல் பண்றீங்க, நல்லா ஸ்மைல் பண்ணுங்க ஜி, ஷேக் ஜி, நல்லா ஸ்மைல். இப்ப நான் என்ன பண்றேன்? டிஃபெண்ட் பண்றேன். புரியுதா? அப்ப நமக்கு 2 பேத்துக்கு என்ன ஆகுறது இல்ல?
சிங்க் ஆகுறது இல்லைன்னா வியாபாரம் நடக்குது. சிங்க் ஆகணும், ஏதோ ஒரு இடத்துல சிங்க் ஆகணும். சிங்க் ஆயிடுச்சுன்னா அந்த வியாபாரம் உங்களுக்குன்னு சொல்லி நீங்க கெஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஊர்லயுமே எஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க, என்ன ஜெஸ்டர் யூஸ் பண்ணுவாங்க? எப்படி மதுரையில எஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன, இப்படிதானே தலையாட்டுவீங்க? இப்படிதானுங்க? இந்தியா ஃபுல்லா அப்படியா? பாருங்க, அவர் மட்டும் இப்படிங்கிறாரு. ஏங்க மதுரையில எஸ்ஸுக்கு இப்படிதானுங்க? எஸ்ன்னு இப்படிதாங்க? இல்ல மதுரையில வேற பாடி லாங்குவேஜ், எனக்கு தெரிஞ்சு போச்சு. கொஸ்டின் கேட்டா எஸ்ஸுக்கு இப்படிதானுங்க? ஏங்க எஸ்ஸுக்கு எப்படிங்க ஆட்டுவீங்க? எஸ் எஸ் எஸ், நோக்கு நோ. எப்படி இப்படி? இதுல என்ன அதிசயம் கேட்டீங்கன்னா, மனிதன் இந்த பூமிக்கு தோன்றவுடன் கற்றுக்கொண்ட ஃபர்ஸ்ட் பாடி லாங்குவேஜ் என்னன்னா நோ சொல்றது. தாய் தன்னோட குழந்தைக்கு பால் கொடுத்ததுக்கு அப்புறம் போதும்னு சொல்லி தன் தலையை இப்படி திருப்பும். அப்புறம் 1 வயசு 2 வயசு ஆகும்போது இப்படி செய்யும். பார்த்திருக்கீங்களா? வேண்டாம் இப்படி சோறு ஊட்ட வரும்போது இப்படி இப்படி இருக்குமா? இங்க இருந்தா நோ வந்திருக்கு. இதோட ஆப்போசிட் தான் எஸ். இதுல என்ன பியூட்டின்னு கேட்டீங்கன்னா, இந்தியால மட்டும்தான் அவர் சொல்ற மாதிரி, இந்தியால மட்டும்தான் ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வாடான்னு அமிச்சோம்னா, உனக்கு புரிஞ்சுதான்னு கேட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இந்தியால மட்டும்தான் இப்படி 8 போடுறோமாமா. இதுக்கு பேர் 8 போடுறது. இப்படி ஒரு 8 போடுறது. சரியா? பிசினஸ்ல இருக்கீங்கன்னா எஸ்ஸுக்கு இப்படி ஆட்டுங்க, நோக்கு இப்படி ஆட்டுங்க. இப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி பண்ணுச்சுன்னா இது புரிஞ்சும் புரியாதும் ரெண்டுக்கும் மிக்ஸ் ஆன ஒரு நடுநிலையான ஒரு இது. இன்ஃபேக்ட் நான் யூஎஸ் கிளைண்ட்ஸுக்கு ஒர்க் பண்ணும்போது ஜூம் மீட்டிங்ல இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்கிரீன்ல அவர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி எல்லாம் உட்காந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னாங்கன்னா நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க? எஸ் சார், அண்டர்ஸ்டுட் சார். உடனே சாட்ல வராரு, ஆர் யூ ஷூர்? ஐ டோன்ட் சீம் தே காட் தி பாயிண்ட். இல்லைங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்றோம். அண்ட் இன்ஃபேக்ட் ஃபாரின் கிளைண்ட்ஸ்க்குலாம் டீல் பண்றீங்க அப்படின்னா நீங்க நாடு பண்ண கத்துக்கணும். அவங்க ஏதாவது சொல்லும் போது நீங்க என்ன பண்ணணும்? இப்ப நான் என்ன சொன்னேன், பாடி லாங்குவேஜ் வச்சு கணவன் மனைவி பிரச்சனையை சால்வ் பண்ணலாம்னு சொல்லி சொன்னலாம். இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க. உங்க மனைவி சொல்லும் போது நீங்க என்ன பண்ணணும்? சரிம்மா, 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 இந்த 3 மந்திரம் வருது நீங்க கத்துக்கோங்க. இப்ப தலையாட்டி கேளுங்க, போனையே நோண்டிட்டு இருக்காதீங்க. தலையாட்டி கேட்கும்போது அவங்க என்ன கவனிக்கிறாங்க அப்படிங்கிற சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். கஸ்டமர் சொல்லும்போது தலையாட்டு, யா புரிஞ்சுது சார், யா ஃபைன், அவ்வளவுதான் ஆர்டர் உங்களுக்கு. இதை வச்சு ஆர்டர் எடுத்துட்டு வரலாங்க. நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை வச்சு டிடிஆர் டிக்கெட் வாங்கியிருக்கேன். இதை வச்சு வேணுங்கிற சாதிச்சிருக்கோம். ஓகேயா? ஃபைன். பாருங்க, இது மைக்ரோ ஜெஸ்டர்னு சொல்லுவோம். அவங்க கண்ணு பாருங்க, அவங்க முகம் நோன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவங்க கண்ணு நோன்னு சொல்லிடுச்சு. பாத்தீங்களா? இதுக்கு பேர் மைக்ரோ ஜெஸ்டர்ஸ். யா ஃபைன். அடுத்தது மிக பெரிய தப்பு, கஸ்டமர் முன்னாடி என்ன பண்ணக்கூடாது? ஏங்க இங்க இருக்கவங்க எல்லாம் எந்திரிச்சு அங்க வாங்க, அங்க இருக்கவங்க எல்லாம் இங்க இருக்கவங்க எல்லாம் அங்க வாங்க. உங்களுக்கு காட்டும் போது ஒரு பயம், என்னதான் சொல்றாரோ, எங்களை எல்லாம் எடுத்திருக்க வைக்கிறாங்களோ அப்படிங்கிற பயம் வருதுன்னா கை நீட்டி என்ன பண்ணக்கூடாது? ஏன் இந்த கை நீட்டுறோம்னா, எனக்கு அடிக்கிற கோவம் இருக்கு அவர் மேல, முத்து குத்துனா அப்படிங்கிற கோவத்தை நம்ம என்ன பண்றோம்? இங்க பாரு, நீங்க தான், நீங்க எல்லாம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்? சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். எங்க எல்லாம் இந்த ரோட்ல எல்லாம் சண்டை நடக்கும்போது நான் காரை நிறுத்திடுவேன், நிறுத்தி பார்ப்பேன், அப்சர்வ் பண்ணுவேன் அவங்க பாடி லாங்குவேஜ். எங்கெல்லாம் இப்படி பாயிண்ட் பண்ணி இங்க பாரு இங்க பாருன்னு சொல்லி பக்கத்துல வந்துட்டாங்களோ அங்க யாரோ ஒருத்தர் கை வச்சிடறாங்க. 10ல் 7% என்ன பண்றாங்க? கை வச்சிடறாங்க. கை இப்படி பாரு இங்க பாரு அப்படின்னு சொல்லி இப்படி வந்தாங்கன்னா அடிக்கிற கோவத்துல இப்படி காட்டுறதுதான் சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். அப்ப நீங்க இப்படி பண்ணக்கூடிய நபர், நான் என்னங்க என்னமோ தெரியலங்க, சின்ன வயசுல இருந்து பழகிட்டேன், எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசிட்டு இருக்கேன், அதனாலதான் குழந்தைகள் எல்லாம் கை நீட்டி பேசாதன்னு சொல்ற காரணம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? எங்க மேம் எல்லாம் வேற சொல்லி கொடுத்தாங்க, பாத்துக்கோ 2 தப்பு அவன் மேல 3 தப்பு உன் மேல, அதனால கை நீட்டாது. ஓகே, இது கரெக்டான ஆய்வு சொல்லி கொடுங்கிறேன். கை நீட்டி பேசுறது அடிக்கிற கோவம் உனக்கு வருது, கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு, உட்காரு சொல்லியிருக்காங்கல்ல ஹதீஸ்ல. பாருங்க, இப்படி பண்ற நபரா இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணும்? இந்த உலகமே உங்க கையில. அட்ரஸ் காட்டுனா இப்படி திருப்பணும், இப்படி காட்டக்கூடாது. பாருங்க, இப்படி போங்க, இல்ல இப்படி போங்க, இல்ல நேரா போங்க. இது என்ன இப்படி இப்படி காட்டுதான் சொல்லுவீங்களா?
யாராவது ஒருத்தர் கை நீட்டி பேசுனாங்க அப்படின்னா அவங்க பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க, நீங்க உட்காந்துக்கணும். அதே மாதிரி கஸ்டமர் முன்னாடி கை நீட்டி பேசாதீங்க. நீங்க கை நீட்டி பேசக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, எப்ப கை நீட்டலன்னா அந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது, சார் இப்ப இந்த பாருங்க, இந்த இந்த பாயிண்ட்ல நான் உங்களுக்கு சொல்றேனே அப்படிங்கும் போது நீங்க கை நீட்டலாம். நான் கஸ்டமர் பார்த்து கை நீட்டல, என்ன பார்த்து கை நீட்டுறேன், பேப்பர் பார்த்து கை நீட்டுறேன், போர்டை பார்த்து கை நீட்டுறேன். சரி, ஃபைன். இது கஸ்டமர்கிட்ட நிறைய தப்பு அடிக்கடி பண்ணக்கூடிய விஷயங்க. என்ன பண்றீங்கன்னா அவங்களோட பர்சனல் ஜோனுக்குள்ள நீங்க போயிடுறீங்க. பாருங்க, ஒரு நபரை இப்படி எடுத்துக்கிட்டோம்னா 45 சென்டிமீட்டர் வரைக்கும் இன்டிமேட் ஜோன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன ஜோனுங்க? இன்டிமேட் ஜோன். கணவன், மனைவி, மக்கள், மாமன், மச்சான் எல்லாம் வந்து இந்த ஜோனுக்குள்ள வந்து பேசுவாங்க. இதுக்கு பேர் என்னது? ஃப்ரெண்ட் ஜோன் 1.2 மீட்டர். இதுக்கு பேரு சோஷியல் ஜோன். இதுக்கு பேரு ஆடியன்ஸ் ஜோன். பாருங்க, எனக்கு உங்களுக்கு எவ்வளவு தூரம்? இப்போ நான் என்ன பண்றேன், இப்படி பக்கத்துல வரேன். நல்லா இருக்கீங்களா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? புரியுதா? இது வரைக்கும் சோஷியல் ஜோனுக்கு வந்துட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன், ஜி எப்படி போயிட்டு இருக்கு? இது வந்து ஃப்ரெண்ட் ஜோன். ஜி எப்படி போயிட்டு இருக்கு? இதுக்கு பேர் என்னது? இன்டிமேட் ஜோன். கஸ்டமர்கிட்ட பல பேர் என்ன தப்பு பண்றீங்கன்னா, அவர் அப்பதான் ஆர்டர் கொடுத்துட்டா உடனே உள்ள பக்கத்துல போய் நின்னுக்கிறது, இங்க போய் நின்று இப்படி நோட்ஸ் கேட்கறது சுத்தமா கஸ்டமருக்கு பிடிக்காது. நீ என்ன பண்ணணும் அப்படின்னு, செல்ஃபி ஜோனா அப்படின்னு, அதுதாங்க. நீங்க செல்ஃபி யார்ட்டு எடுப்பீங்க? தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் தானே எடுப்பீங்க, தெரியாத ஆள்கிட்ட போய் எடுக்க போறது. அப்ப ஃப்ரெண்ட் ஜோனுக்குள்ள நிப்பீங்க. அப்ப நீங்க பண்ணக்கூடாது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, என்ன பண்ணக்கூடாது? இன்டிமேட் ஜோனுக்குள்ள ஃபர்ஸ்ட் தெரியாத நபர்கிட்ட போயிடக்கூடாது. எனக்கு ஷாஹித் தெரியும் அப்படின்னா ஃப்ரெண்ட் ஜோன் வரைக்கும் நான் போகலாம். ரொம்ப பக்கத்துல போய் நின்று பேசிட்டு இருந்தானா, என்ன ரொம்ப வந்து உரசிட்டே இருக்காரு, என்ன அவருக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்கல்ல. சரியா? ரைட். நம்ம இப்போ குயிக்கா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, உங்களோட ஆஃபீஸோட செட்டப்பை ஆய்வு பண்ணுவோம். இன்னைக்கு நான் கிட்டத்தட்ட மார்னிங் வந்து 2 கிளைண்ட் விசிட் பண்ணேன். 2 கிளைண்ட் விசிட் பண்ணி இன்னைக்கு மார்னிங் ஒரு கிளைண்ட், அதுக்கப்புறம் இன்னொரு கிளைண்ட் விசிட் பண்ணேன். இன்ஃபேக்ட் ஒரு கிளைண்ட் வரேன்னாரு. ஃபைன். இப்போ அவரோட ஒரு டேபிள் பாத்தீங்கன்னா 2 இன்ச் மேல போட்டிருந்தார். இங்க இது இந்த டேபிள் கீழே, இது கீழே வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருந்தது, கொஞ்சம் மேல இருந்தது. சரியா? அப்படி இருக்க கூடாது. இது வாஸ்து இதெல்லாம் கிடையாது. பாடி லாங்குவேஜ்ல கஸ்டமருக்கும் உங்களுக்கும் கரெக்டான ஸ்பேஸ் கொடுக்கணும், கரெக்டா உட்கார வைக்கணும். நீங்க எந்த சேர்ல உட்காடுறீங்களோ அதே மாதிரி சேர் அவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஈக்குவலிசமா காட்டுது. நீங்க நிறைய ஷோரூம்ல எல்லாம் போனீங்கன்னா என்ன இந்த கன்சல்ட் பண்றவரும் நீங்களும் ஒரே சேர்ல தான் உட்காந்துருப்பீங்க, பாத்திருக்கீங்களா? இப்போ இன்டர்நேஷனலா இதெல்லாம் ஃபாலோ பண்ற ரூல்ஸ். இப்போ உங்க ஆபீஸ்ல நீங்க மட்டும் பெரிய ராஜா சேர் மாதிரி ஒரு ராஜா சேர்ல இப்படி உட்காந்துக்கிறீங்க, ஆப்போசிட்ல சின்னதா ஒரு சேர் இப்படின்னு கஸ்டமர் கொடுத்தீங்கன்னா யூ ஆர் மேக்கிங் கஸ்டமர் ஸ்மால். அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தா நான் என்ன பண்ணுவோம்னா, அங்க ஈக்குவல் சேர் என்ன இருக்கு, யார் ஈக்குவலா பேசக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எங்க இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நீங்க இப்போ இந்த சேரோட மாடல் பாக்குறீங்க. சரி, இப்போ எனக்கு 2 பேர் வேணும் டெமோ காட்டுறதுக்கு. கொஞ்சம் குயிக்கா வந்துருங்களேன். ஜஸ்ட் 10 minutes மோர். கோயம்புத்தூர்காரன் கொடுத்தான் தான் வரலாறு இருக்கணும், கெடுத்தான்னு வரலாறு இருக்கக்கூடாது. ஓகே, என்னங்க நான் ஆபீஸ் வந்து உட்கார சொல்லவே டக்குன்னு உட்காந்துட்டீங்க. இப்போ ஆபீஸ் வராங்க வந்தவொடனே என்ன சொல்றேன், இப்போ நான் பாருங்க, நானும் நிக்கிறேன், அவங்களும் நிக்கிறாங்க. சி ப்ளீஸ் உட்காருங்க அப்படிங்கிறேன். இப்படி உட்காடுறாங்க. இப்போ நீங்க வந்து ஒரு வாட் யூ கால், நீங்க வந்து ஒரு நீங்க என்ன பண்றீங்க, ஹாலிடே கம்பெனி. இப்போ நான் எனக்கு டூருக்கு ஒரு பிளான் தர்றீங்க, ஓகே, அதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கீங்க. சொல்லுங்க ஜி. பாருங்க, இப்படி கஸ்டமர் இருந்தாருன்னா என்ன அர்த்தம்? கஸ்டமருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, அப்புறம் எதுக்கு நீங்க பிச் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணணும் நீங்க? என்ன பண்ணணும்? ஸ்டாப் பண்ணிடணும். அவருக்கே பிடிக்கல, அதுல போய் நீங்க பிரசன்டேஷன் பண்ணி என்ன பண்ண போறீங்க? ஸ்டாப் பண்ணிடணும், இமீடியட்டா ஸ்டாப் பண்ணிடணும். இதான் நீ டூர் ஹாலிடே பத்தி சொல்ல வந்திருக்கீங்க, வரணுமா வரக்கூடாதா? வரணும் சார். சார், இந்த ஐட்னரியில வந்து நீங்க கேட்ட மாதிரி எல்லா ஏரியாவும் நாங்க கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட ஹோட்டல்ல மீல் பிளான் இந்த மாதிரி இருக்கு. அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபுல்லாமே நாங்க பிரைவேட்ல இது பண்ணிருக்கேன். இப்போ நான் என்ன பண்றேன் பாத்துக்கோங்க. இப்படி நான் பண்ணும்போது இதை நான் எவாலுவேட் பண்றேன், மைண்ட்ல ப்ராசஸ் பண்றேன். ஏன் இப்படி பண்றோம்னா, எல்லாருக்கும் தாடி இருக்கு. இந்த தாடி இல்ல, கையும் தாடியும் இருக்கு. நான் என்ன பண்றோம், எவாலுவேட் பண்றேன். சொல்லுங்க. இப்போ கன்சிடர், இப்போ இங்க ஆப்போசிட்ல ஈக்குவல் சேர் இல்ல, சரியா? இல்லாட்டி நான் வந்து இப்படி இந்த மாதிரி ஒரு சேர் இப்படி உட்காந்துருக்கேன். இப்போ உங்களுக்கு இப்படி என்ன ஃபீல் ஆகுது?
நீங்க ரொம்ப லோவா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியம். இப்ப சீஃப் மினிஸ்டர் சேர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க பாருங்க கன்சல்டிங் பண்றீங்க அப்படின்னா உங்களோட டேபிள் இப்படி ரவுண்டா இருக்கிறது நல்லது. நீங்க கன்சல்டிங் பண்றீங்க ஆர் ஏதாவது ஒன்று எக்ஸ்பிளைன் பண்றீங்கன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி டேபிள் போட்டிருப்பாங்க. அண்ட் சீஃப் மினிஸ்டர் டேபிள்லாம் பாத்தீங்கன்னா இங்க இருந்து உங்களுக்கு அந்த ஜோனுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே என்ன பண்ணிருப்பாங்க, கிட்டத்தட்ட உங்களை வந்து ஆடியன்ஸ் ஜோன்ல வைப்பாங்க. இங்க இருந்து சீஃப் மினிஸ்டர் பேசுவாங்க. இப்ப நான் இங்க உட்காந்து இப்ப பேசிட்டு இருக்கேன்னா, இப்போ நான் வந்து ரொம்ப ஹையா தெரியுறேன், உங்களை எல்லாம் லோ ஆக்கணும்னா நான் இப்படி பேசலாம். பட் இது வந்து இது ஆடிட்டோரியம் அப்படிங்கறதுனால இந்த செட்டப்ல இருக்கு. பட் இப்படி இருந்து பேச ஆரம்பிச்சேன்னா ஐ வில் ஃபீல் ஹை, நீங்க லோவா இருப்பீங்க. அப்ப கஸ்டமர்கிட்ட இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணும், இது நீங்க இன்னொரு ஓனரா நீங்க ஒரு சில பாடி லாங்குவேஜ் பண்ணக்கூடாத பாடி லாங்குவேஜ் என்ன அப்படின்னா, இப்படி தலையில இப்படி கை வச்சுட்டு இப்படி உட்கார்றது, இதெல்லாம் அரகன்ஸோட உச்சம். அந்த மாதிரி காலில் நான் பார்த்துருக்கேன். என்ன பண்ணாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் போடுறேன், நீங்க இல்ல நான் ஒரு ரியலா ஒரு கொஞ்சம் தெரிஞ்சவர் தான். பட் இருந்தாலும் நான் ஒரு ப்ரெசென்ட் பண்ண போறோம், எனக்கு வயசுக்கு மூத்தவர் அவரு, நான் ஒரு டெமோ கொடுக்க போறேன், நான் நின்றுட்டு இருக்கேன், சொல்லு இப்படின்னாரு. எனக்கு அப்படியே பக்குன்னு ஆகி போச்சு. இதெல்லாம் அரகன்ஸோட உச்சம். அவன் எவ்வளவு அரகன்ட் அப்படிங்கிறது தெரியும். சரியா? ஓகே, தேங்க்யூ. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸை ஈக்குவலா போடுங்க. பாருங்க, ஈக்குவலா போட்டுருங்க. இது வந்து ஈக்குவாலிட்டி காட்டுது. இல்லை உங்களோட சேர் பெருசா இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு நல்ல குஷன் சேர் கொடுங்க. நீங்க பெருசா பில் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி குஷன் சேர் உகந்தது. நகை கடையெல்லாம் போனீங்கன்னா குஷன் சேர் தான் போட்டு வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா நோட் பண்ணுங்க. தேங்க்யூ ஜி, தேங்க்யூ. இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு கிளாப் கொடுத்துங்களேன். இந்த மாஸ்டர் டச், இந்த ஹேண்ட் ஷேக் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த பாடி லாங்குவேஜ்லயும் ஒருத்தர் என்ன பண்ண மாட்டோம், தொட்டுக்க மாட்டோம். இந்த பாடி லாங்குவேஜ் அதாவது இந்த ஹேண்ட் ஷேக்ல மட்டும்தான் என்ன பண்றோம், தொட்டுக்கிறோம். சரியா சார்? நீங்க தான் என்னோட ஃப்ரேம்ல, நீங்க தான் அழகா தெரியுறீங்க. வாங்க, குயிக்கா வாங்க. ஹேண்ட் ஷேக் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான சிம்பாலிக் டெமோவை இப்ப நம்ம லைவா பார்க்க போறோம். உங்க பேர் என்ன ஜி? தௌஃபிக். தௌஃபிக், தௌஃபிக் ஒரு 5 minutes எடுத்துக்க. ஓகே தானே? ஓகே. நீங்க என்ன புதுசா பார்க்க வர்றீங்க? ஏன் யூஆர் டீலிங் வித் சம்திங். அங்கிருந்து வரீங்க, எப்படி கை கொடுப்பீங்க? ஏங்க புரியுதா? டீல் க்ளோஸ். கிடைக்காது. என்ன பார்க்க வந்திருக்கீங்க, என்ன பண்றீங்க தப்பி? நானும் பிசினஸ் தாங்க பண்றேன். அப்படி சொல்லுங்க. எலக்ட்ரிக்கல் ஷோரூம் வச்சிருக்கீங்க, கஸ்டமர் நான் தான் கஸ்டமர், பெரிய ஆர்டர் 300 வண்டி வாங்க வந்திருக்கேன், கை கொடுங்க, வாங்க அங்கிருந்து வாங்க. சொல்லுங்க தௌஃபிக். என்னங்க உங்களுக்கு +2 எக்ஸாம் ரிப்போர்ட் கார்டு ஏதோ கேட்ட மாதிரி கை கொடுங்க தௌஃபிக். இப்ப தெரிஞ்சுதா எதுக்கு அவங்களை செலக்ட் பண்ணேன்னு? இங்க இருந்து பார்க்கும்போதே தெரியும். வாங்க அங்கிருந்து வாங்க. புடிச்சிட்டார். நைஸ். பாத்தீங்கன்னா அதாவது கை கொடுக்கறதுல ரேஷியோ ரேஷியோனா நான் எந்த அளவுக்கு கை கொடுக்குறேன், தௌஃபிக் எந்த அளவுக்கு கை கொடுக்குறாரு. இப்ப நானும் தௌஃபிக்கும் கை கொடுக்கறது பார்த்தோம்னா மார்க் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 10 out of 10. எனக்கும் தௌஃபிக்கும் நாங்க 2 பேர் சேர்ந்து பிசினஸ் பண்ணோம்னா வியாபாரம் அமோகமா நடக்கும். சீரியஸா. ஸோ கை கொடுக்கறத வச்சு என்ன பண்ண முடியும், நம்ம கெஸ் பண்ண முடியும். இப்போ நான் டீல் வரேன், நான் வந்து என்ன பண்றேன், எலக்ட்ரிக்கல் கம்பெனி வச்சிருக்கேன், நீங்க பெரிய பெத்த கஸ்டமர். అక్కడి నుంచి వస్తాను. ஹாய் தௌஃபிக், எப்படி இருக்கீங்க? இப்ப நான் வந்து ஆக்சுவலி நீங்க தான் ஆர்டர் கொடுக்குறவங்க, நீங்க ஓனர் மாதிரி இல்ல, நீங்க ஏதோ சொல்லுங்க சார் அப்படிங்கிற மாதிரி ஓனருங்க, கெத்தா இருங்க. ஹாய் தௌஃபிக், எப்படி இருக்கீங்க? பாருங்க இப்போ ஈக்குவலா இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன், இப்ப நீங்க ரேட் பண்ணணும், நான் கை கொடுக்கறதோட லெவல் எப்படி, இன்டென்சிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி ரேட் பண்ணணும். உங்களோட ரேட் பண்ணீங்க out of 10. சரியா? ஹாய் தௌஃபிக், எப்படி இருக்கீங்க? இப்ப நான் கொடுக்கறது எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? 10க்கு நீங்க எவ்வளவு நினைக்கிறீங்க? 10 தான் மேக்ஸிமம். நான் 10, நீங்க நான் 10 கொடுக்குறேன், அவர் 6 கொடுத்துருக்காரு. நான் என்ன பண்றேன், கையை பிடிச்சி அமுத்துறேன், இதுதான் கிடைச்சதுன்னு ஷாக்குன்னு சொல்லிட்டு அவரும் கண்ட்ரோல் பண்ணிட்டு நிக்கிறாரு. சரியா? 10 தான் மேக்ஸிமம், இவர் 6ல நிக்கிறாரு. சரியா?
ரைட். இது வந்து இது சிங்க். நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, கெட்டச்சவர் ஜிம்மு அவர்கிட்டலாம் போய் கை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கை பிடிச்சி ஜி எப்படி ஜி இருக்கீங்க இப்படி கை பிடிச்சி பண்ணுவார். இது பேர் நக்கிள் கிரைண்டர் ஹேண்ட் ஷேக்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நக்கிள் கிரைண்டர் ஹேண்ட் ஷேக். இப்ப கை கொடுக்குறேன் பாருங்க, அவர் நான் 10 அவர் 6. சரியா? இப்போ நீங்க எப்படி இது கை கொடுக்கணும்னா, அவர் எந்த ரேஷியோல கொடுக்குறாரோ அதே கையில நீங்க என்ன பண்ணணும், அந்த ரேஷியோல கொடுத்தீங்கன்னா பிசினஸ் சக்சஸ். நீங்க பலசாலியா இருக்கலாம், ஜிம்முக்கு போகலாம், பாய் மாதிரி நீங்க ஜிம்முக்கு எல்லாம் போயிட்டு என்ன பண்ணக்கூடாது, நக்கிள் கிரைண்ட் பண்ணக்கூடாது. சரியா? ரைட். அதே மாதிரி ஒரு சில பேர் பண்ற மிகப்பெரிய மிஸ்டேக் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, கை கொடுக்கும்போது ஜி தௌஃபீக் எப்படி இருக்கீங்க, வீட்டுல எப்படி இருக்காங்க, முடிச்சு என்ன பண்றது, பம்ப் அடிக்கிறது கிடைச்சதுன்னு சொல்லிட்டு நமக்கு டென்ஷன் ஆயிடும். சில இடத்துல எல்லாம் போகும்போது ஜி எப்படி இருக்கீங்க, வீட்டுல நல்லா இருக்காங்களா, அம்மா எப்படி இருக்காங்க, அத்தா எப்படி இருக்காங்கன்னு கேட்டு என்ன பண்ணுவாங்க, பம்ப் அடிச்சுட்டே இருப்பாங்க. நம்மளால கை பாருங்க 2 கை பிடிச்சிட்டேன், இவருக்கு கண்ட்ரோல் என் கையில, இவரே நினைச்சாலும் விட முடியாது. அப்ப நீங்க இந்த மாதிரி கை கொடுக்குறவரா இருந்தீங்கன்னா தயவு செய்து உணர்ந்துக்கோங்க நீங்க தப்பு பண்றீங்க அப்படின்னு. கைய எப்படி கொடுக்கணும் அப்படின்னா பாத்துக்கோங்க, கை கொடுக்குறீங்க 1 2 3 கையை விட்டுருங்க. கிடைச்சதே என்ன பண்ணக்கூடாது, பிடிச்சிட்டே இருக்கக்கூடாது. கையில இப்படி எல்லாம் இப்படி செய்கையெல்லாம் காட்டக்கூடாது. சரி, 1 2 3 சொல்லிட்டு விட்டுட்டீங்கன்னா திஸ் இஸ் தி ரைட் ஹேண்ட் ஷேக். இன்னொன்னு சில இது பண்ணுவாங்க பாத்துக்கோங்க, தெரியுதா? இதுக்கு பேர் பொலிட்டீஷியன்ஸ் ஹேண்ட் ஷேக். என்னங்க? பொலிட்டீஷியன் ஹேண்ட் ஷேக். இப்ப அவரும் என்ன பண்ணுவாரு, இதை டிஃபெண்ட் பண்ணோம்னா பாருங்க, 2 பேரும் இப்ப ஈக்குவல் ஆயிட்டோம். தெரியுதா? நீயும் கோலி அமுத்துற மாதிரி எடுத்து நானும் அமுத்துறேன். சரியா? ஃபைன். இப்போ ஐ வாண்ட் டு டாமினேட் தௌஃபிக். நான் வந்து என்னோட பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கறது பாருங்க, ஜஸ்ட் பாருங்க. தௌஃபிக், இப்போ நான் வந்து நீங்க தான் ஓனர், ஆனா நான் கஸ்டமரா டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரியா? எப்படி பண்றது? நீங்க எப்படி டாமினேட் பண்ணுவீங்க? நீங்க பெரிய ஆளு காட்டணும், கை கொடுக்கறத வச்சு எப்படி காட்டுவீங்க? வாங்க. சரி சரி, சாமதான் உட்காந்துருந்தேன் நான். எப்படி என்ன நோட் பண்ணி கூப்பிட்டீங்கன்னு தானே கேக்குறீங்க. அது என்னமோ தெரியல, இறைவன் சில விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கான். நீங்க சொல்ல நினைக்க எனக்கு அப்படியே தெரியுது உள்ள. பாத்துக்கோங்க, நான் டாமினேட் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னா தௌஃபிக் அங்க இருந்து வாங்க. ஹாய் தௌஃபிக், எப்படி இருக்கீங்க? யா என்ன பண்ண? கைப்பற்றி இவர் வேற வழியே இல்லை, என்ன பண்ணும் தௌஃபிக் வேறு பாருங்க, நீ எனக்கு வாய்த்து அடிமை அப்படிங்கிற சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். பெரிய ஆளுகள்லாம் பார்க்கும்போது எப்படி கை கொடுப்பாங்க பாருங்க, மன்னர்கள் பாட்சா பாய் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இது எப்படியே கை கொடுப்பாங்க. சார் ஐ எம் பிக், யா ஓகேயா, நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க ஜி அப்படின்னு சொல்லி கை கொடுத்துட்டீங்கன்னா நீங்க சப்பார்டினேட்டா மாறிடுங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது, கஸ்டமர் வந்து அவரே தன்னைத்தானே ரொம்ப பெரிய ஆளா அவரே நினைச்சுக்கிறாரு அப்படின்னா எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லி கொடுத்தாரு. ஏன் இப்ப நீங்க நிஜமாலுமே என்ன ஆகுறீங்க, இந்த மாதிரி ஹேண்ட் கூட வர்றீங்க. ஏன் இப்படிதான் கொடுக்கணும், அங்க இருந்து வரும்போது இப்படி கொடுக்கணும், மறந்துடாதீங்க. வர்றா ஓனர் ஆயிட்டாரு, இப்பதான் ஓனர் ஆயிட்டாரு. இப்ப பாருங்க, இவர் டாமினன்ட் ஹேண்ட் ஷேக், இதுக்கு பேர் வந்து டாமினன்ட் ஹேண்ட் ஷேக். இப்ப நான் கொடுத்ததுக்கு பேரு சப்பார்டினேட் ஹேண்ட் ஷேக். சரியா? இப்ப இவரை நான் என்ன பண்ணும், இப்படி நான் டிஃபெண்ட் பண்ணும், என்ன பண்ணலாம், திருப்பிடுங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன், திருப்பேன். நீங்க என்ன பண்ணுவீங்க, இப்படியே நம்ம 2 பேரும் தோசை சுட்டு விளையாண்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஆர்டர் உங்களுக்கு இல்லைங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பண்ணுவாங்க, விளையாடுவாங்க. இப்படி கொடுத்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணி இப்படி, அவர் என்ன பண்ணுவார் இப்படி பண்ணுவார். அப்புறம் ஜி எப்படி இருக்கீங்க இப்படி இருந்தீங்கன்னா ஆர்டர் உங்களுக்கு இல்லை. அப்ப இப்படி ஒரு ஹேண்ட் ஷேக் வருது அப்படின்னா நான் ஒரே ஒரு டெக்னிக் சொல்லி தரேன். நீங்க இந்த ஹேண்ட் ஷேக் பண்றீங்க, சொல்லுங்க ஜி. பாருங்க, இங்க பாருங்க 1 2 இப்படி வந்துட்டீங்கன்னா என்ன ஆயிரும், கை நேரம் ஆயிரும். நீங்க என்ன பண்ணணும்னா பாருங்க, இப்படி ஹேண்ட் ஷேக் கொடுத்துருக்காரு, இப்படி ஹேண்ட் ஷேக் கொடுக்குறாரு அப்படின்னா இப்படி ஹேண்ட் ஷேக் கொடுத்துருக்காரு, நான் என்ன பண்ணணும், அப்படியே பேசிட்டு தௌஃபிக் ஜி எப்படி இருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கு, வெரி நைஸ் டு மீட் யூ. இப்ப நான் பாருங்க ஸ்ட்ரைட் ஆயிடுச்சா, இது ஒரு டெக்னிக். ஏன் அண்ட் இன்னொரு டெக்னிக், இப்படி கை கொடுக்கும்போது தௌஃபிக் எப்படி இருக்கீங்க, யா திஸ் இஸ் ஹவ் யூ டிஃபெண்ட். ஸோ இவ்வளவு நேரம் நம்மளோட கைக்கு தாங்கின தௌஃபிக் ஒரு கிளாப் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ தௌஃபிக். ஓகே, கை சில பேருக்கு ஸ்வெட் ஆயிட்டே இருக்கும், இதுக்கு பேர் ஸ்வெட்டி பாம் ஹேண்ட் ஷேக். சில பேருக்கு ஸ்வெட் ஆயிட்டே இருக்கும்ல, நீங்க ஸ்வெட் பாமோட கை கொடுக்க கூடாது. என்ஷூர் கை கொடுக்கறதுக்கு முன்னாடி ட்ரை ஆக்கி வச்சுக்கோங்க. பாருங்க, சில பேர் கை கொடுத்தீங்கன்னா சொல்லுங்க சார், இப்படி கை கொடுப்பாங்க. இதுக்கு பேர் என்னது, செத்த மீன் ஹேண்ட் ஷேக், டெட் ஃபிஷ் ஹேண்ட் ஷேக். இதுக்கு பேர் போன் கிரஷர், கை கிடைச்சதுன்னு சொல்லிட்டு கிரஷ் பண்றது. இதுக்கு பேரு ஹேண்ட் ஹக், இதுக்கு பேரு
த ஷக்குன்னு சொல்லுவாங்க. அப்படியே பேசும்போதே தோல் அப்படியே கை வச்சு இப்படி தட்டுறது, நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு உண்டான ஒரு பாடி லாங்குவேஜ். இதுக்கு பேர் டாமினேட்டர். பாருங்க கை எங்க இருக்குன்னு. யா, இதுக்கு பேர் ஸ்பாட்டன் ஹேண்ட் ஷேக், கை இங்க இருக்கும். அண்ட் இது ஈக்குவல் ஹேண்ட் ஷேக், இது வந்து ரெஸ்ல் கிரிப், கை இப்படி கொடுப்பாங்கல்ல, இதுக்கு பேர் ரெஸ்ல் கிரிப். இந்த மாதிரி நிறைய இருக்குங்கிறது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அடுத்தது மிக முக்கியமான, லைட் வெயிட்டா இருக்குன்னா அவங்க எதர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கலாம், அவங்க கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் பண்ற இதா இருக்கலாம், லைட் ஜாப்ஸ் பண்ற ஆர்கிடெக்ட் கை ரொம்ப லைட்டா இருக்கும், டாக்டர் கை ரொம்ப லைட்டா இருக்கும். ஜி யார் ஜி நீங்க வாங்க ஜி பாத்துருவோம். என்ன ஜி அதை அனாலிசிஸ் பண்ணிடுவோம். யாரு வாங்க வாங்க, வெக்கப்படாதீங்க வாங்க. ரொம்ப சாஃப்டா இருக்கீங்க. நீங்க சொல்ல வர்றது எனக்கு புரியல. உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? தெரியாது, தெரிய வச்சிருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாஃப்டா இருக்குங்கிறீங்களா? உங்க கை கொடுங்க. சம்திங் ரிலேட்டட் டு ஹார்ட்வேர், கொஞ்சம் ஹார்டான ஜாப்ஸ் தான் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்றீங்க? பேக்ஸ், புரியுதா? ஓகே. என்ன பண்ணும் இப்போ உங்களுக்கு? நல்லா தான் கொடுக்குறாரு இவரு. கொஞ்சம் கை இந்த கை கொஞ்சம் பெருசா இருக்கறனால இந்த கை கொஞ்சம் மேல வருது. சரி, என் கை கொஞ்சம் அவரோட கொஞ்சம் சின்ன கை, அவ்வளவுதான். இது பாருங்க, நான் என்ன அளவு கொடுக்குறேனோ அதே அளவு தான் அவரும் கொடுக்குறாரு. என்ன ஜி, கரெக்டா ஜி? சரியா? பாருங்க, நாங்க 2 பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம். சரியா? ஓகே ஜி. அதாவது அது வந்து ஒரு ஜஸ்ட் கிளிம்ஸ், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சமிக்கை, சிக்னல், அவ்வளவுதான். இன்னும் இந்த இலுமினாட்டி குரூப்ஸ் நல்லா இருக்கு. அவங்களுக்கு ஹேண்ட் ஷேக் பார்த்தீங்கன்னா இந்த கட்டை விரல்ல வந்து ப்ரெஸ் பண்ணுவாங்க. கை கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க? கட்டை லைட்டா ப்ரெஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் அ கம்யூனிட்டி, அது ஒரு குரூப் இருக்காங்க. சரியா? சிக்னல். யா, ஓகே. அடுத்து மிக முக்கியமான பாடி லாங்குவேஜ் என்ன பாத்தீங்கன்னா, என்னது? ஐரிஸ், கண்ணு எங்க பாக்குறீங்க அப்படிங்கிறது. ஓகேவா? நிறைய பேர் பேசும்போது பாத்தீங்கன்னா கண்ணுக்குள்ள இருக்கிற கருவிலி இருக்குல்ல, கருவிலி உங்களுக்கு பிடிச்சதுன்னா அது விரியும், பிடிக்கலன்னா அது சுருங்கும். உங்க எல்லாத்துக்குமே 1 கோடி தரதா நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன சொல்றீங்க அப்படின்னா, கண்ணு விரியுதா? ஐரிஸ் விரியும். முடிவு பண்ண 2100 இன்னொரு 100 வருஷம் கழிச்சு தரலான்னு இருக்கேன் அப்படின்னா, கண்ணு சுருங்குது அப்படின்னா, பிடிக்கலன்னா கண்ணு சுருங்கும். பிடிக்காதவங்கள பார்க்க வேண்டாம்னு தோணும். பாருங்க, கண்ணு இப்படி வேலை நம்ம பார்க்கல, வேண்டாம். பிடிச்சவங்கள பார்த்துட்டே இருக்கலாம்னு தோணும். ஏன் நம்ம குழந்தைங்களெல்லாம் அடிக்கடி பார்ப்போம்ல, என்னமோ ஏதோ நம்ம பார்க்கணும், பக்கத்துல இருந்தோம்னா வி ஃபீல் பெட்டர். யா, அண்ட் அதே மாதிரி ஐஸை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? உங்களோட கண்ணை நான் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? மிக முக்கியம், மிக முக்கியம். பாக்குறது நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, இப்படி நேரா இப்படி பாக்குறதோட நிறுத்திக்கணும். என்ன பண்ணக்கூடாது? ஸ்கேன் பண்ணக்கூடாது. சில பேர் சார் எப்படி இருக்கீங்க, இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? ஸ்கேனிங். இதுக்கு பேரு அப்படியே இப்படி கீழே ஒரு கிளிம்ஸ் இப்படி போயிட்டு வர்றதுக்கு பேரு ஸ்கேனிங். ஓகே ஓகே. ஸோ உங்க ஐஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஷேக்ஜி என்ன சொல்றாரு? என் கண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்ணு, என்னோட காந்த பார்வை, என்னோட அவ்வளவு சீக்கிரம் என்ன பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்? ரைட்டு. சரி, கண்ணை முடுங்க, கண்ணை முடுங்க. பாடுறா, கண்ட்ரோல் பண்ண முடியல, சான்ஸே இல்லைங்க. நானும் ஒரு 1000 செஷன் எடுத்துட்டேன், ஃபர்ஸ்ட் டைம் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கேன் நான். ஓகேவா? ரைட். இந்த மாதிரி ஒரு மோஸ்ட் டிஃபெண்டிங் கிளைண்ட் கிடைச்சிட்டாங்க. ஏன்? எனக்கு டிஃபெண்டிங் கிளைண்ட் தானே இவரு. நான் சொன்னது கேட்கறாரு அவரு? கேட்க மாட்டேங்கிறாரு. இவர் எப்படி என் வழி கொண்டு வர்றது? என்ன பண்றீங்க ஷேக்ஜி? எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப் வச்சிருக்கீங்களா? ஷாப் வச்சிருக்கீங்க. ஓகே. அப்ப நான் வந்து ஒரு எல்இடி பல்பு கம்பெனி. ஓகேவா? இல்ல வேற ஏதாவது வேணுமா? எதா இருந்தாலும் ஓகே தான், நீ எங்கிட்ட வாங்கி பாரு, பேசிக்கிறேன் அப்படின்னு அவரோட கண்ணு சொல்லுது. ரைட். இது வந்து நான் ப்ரௌசர் கொண்டு வந்திருக்கேன். என்னதுங்க? ப்ரௌசர். இது ஃபுல்லா அப்படிதான் கொண்டு வருவாங்க. ரைட். இப்ப நான் ஷேக் ஜிட்ட வரேன். சரி பாருங்க, ஏகப்பட்ட மாடல்ஸ் வந்திருக்குங்க. சரிங்களா? இப்போ இந்த மாடல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா, இப்ப இவர் என்ன பண்ண மாட்டேங்கிறாரு, பார்க்க மாட்டேங்கிறாரு, கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த மாதிரி கிளைண்ட் பண்ணிருக்காங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி ஆளுங்களை எப்படி ஹேண்டில் பண்றது? என்ன பண்ணலாம்? எக்ஸைட்டான விஷயம் சார். இது எப்படி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஜப்பான் ட்ரிப் இருக்கு சார். நைஸ் நைஸ் ஐடியா. பாருங்க, நான் ஜப்பான் ட்ரிப் பண்ணுவோம்னா எங்க டக்குன்னு சொல்லுங்க. பாத்துட்டாரு. இப்ப நீங்க இவர் மோஸ்ட் டிஃபெண்டிங் கிளைண்ட் இப்ப இருந்து நீங்க பார்க்க கூடாது. நீங்க என்ன பண்ணக்கூடாது? நான் பார்க்க கூடாது. சார் சார், இது புது ஒரு மாடல் வந்துருக்குங்க, இது மாடல் ஏ, மாடல் பி, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஃபர்ல தான் இருக்கு, பல்கா எடுத்தீங்க பார்க்கல. இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்ததுன்னா நீங்க பண்ண வேண்டியது என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன். பாருங்க, இப்ப இவரை பார்க்க வைக்கிறது தான் கேம். ஓகே, பார்க்க வைக்கலாமா? சார், இதுல கிட்டத்தட்ட 93 மாடல்ஸ் புதுசா வந்திருக்கு சார்.
பிலிப்ஸோடது தான். எல்லாமே பிராண்ட், எல்லாமே பிராண்டட் தான் சார். எல்லாமே பிராண்டட் தான். எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே ஆஃபர்ல இருக்கதா. 100 பீஸ் நீ என்ன பண்ணும், ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணி ஒரு சிக்னல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணீங்கன்னா இது ஒரு மெத்தட். சரி, இப்போ நீங்க நான் ஸ்டாப் பண்ணி பண்ணா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு சரியா? இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க, அந்த இடத்துல நீங்க என்ன பார்க்க கூடாது. ஓகே சார், கிட்டத்தட்ட 93 மாடல் வந்திருக்கு சார். எல்லா மாடலுமே புதுசுங்க. பாருங்க, டிஃபரெண்டா மாறிட்டாரு. இப்ப இந்த மாதிரி ஆள் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பென். பென் வச்சு என்ன பண்ணும், பென் வச்சு என்ன பண்ணும், கண்ணை குத்திடுறதா? பாத்துக்கோங்க சார், 93 மாடல் வந்திருக்கு சார். இப்ப இந்த மாடல், இந்த மாடல், இந்த மாடல், எந்த மாடல் சார் ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பாத்துட்டாரா? பாத்துக்கோங்க சார், இங்க பாருங்க, மாடல் ஏ, மாடல் பி, மாடல் சி. இதுல எந்த மாடல் வேணும்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு தரேன். பார்வை நான் கொண்டு வரது கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேவா? இப்ப நீங்க பேனாக்கும் மசியில, பேனாக்கும் என்ன பண்ணல, அவர் மசியில பசியில. சார் இப்ப இந்த மாடல், இந்த மாடல், இந்த மாடலுங்க, எந்த மாடல் உங்களுக்கு வேணும் சார்? பார்க்க கூடாது நீங்க. இப்ப ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த புக்கு நீங்க அவங்க வாங்கிடுவாங்க, அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடும். இப்ப பிடிக்கிறோம், நான் பேசிட்டு இருக்கும்போது வாங்கிருங்க சார். இந்த மாடல், இந்த மாடல், இந்த மாடல் சார். இப்ப இவங்க கண்ட்ரோலுக்கு போயிருச்சு. இப்ப சார் இந்த மாடல், இந்த மாடல், இந்த மாடலுங்க, எந்த மாடல் வேணும்னு சொல்லுங்க, நான் ஆர்டர் பண்ணி தரேங்க. இப்ப பாக்கல, இந்த மாதிரி ரொம்ப ஸ்டபானா இருந்தான்னு வச்சுக்கோங்க சார். தேங்க்யூ ஜி, சேக் ஜி, தேங்க்யூ. இது ஒன்லி ஃபார் டெமோ. இந்த மாதிரி எல்லாம் கிளைண்ட் கொண்டு போயிடாதீங்க. ஷேக் ஜிக்கு ஒரு கிளாப் பண்ணிருங்களேன். தேங்க்யூ. அடுத்தது எங்க பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே கன்ஃபியூஷன். எல்லாம் ஓகேங்க, எல்லாம் ஓகே, எங்க பாக்கணும்னு சொல்றீங்க, ஃபைனலா ஒரு முடிவு சொல்லுங்க அப்படின்னீங்கன்னா, எஸ், அதுக்கும் தேர் இஸ் ஸ்டடி. என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க வந்து இதுதான் முகம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏரியால பாக்குறதுக்கு பேர் என்னங்க, பிசினஸ் கேஸ். பிசினஸ் பார்வை வந்து எங்க இருக்கும், இதுக்குள்ளதான் இருந்துச்சுன்னா தட் வில் பி ஒரு ஹெல்த்தியரான ஒரு பார்வை. ஓகே, நீங்க ஃப்ரெண்டா மாறிட்டாரு, எனக்கு ஷாஹித் பாய் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு அப்படின்னா அதுக்கு பேர் என்னங்க, இதுக்கு பேர் என்ன, சோஷியல் கேஸ். இப்ப நான் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் உட்காந்து பேசிட்டு இருந்தீங்கல்ல, நீங்க எல்லாருமே பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருந்தீங்க, நீங்க பார்க்கக்கூடிய பார்வை என்ன, சோஷியல் கேஸ். ஓகே, இதுக்கு பேர் என்ன, இன்டிமேட் கேஸ். நம்ம தாய் தந்தையர், நம்மளோட மனைவி அண்ட் குழந்தைகள் எல்லாம் பாக்குறது என்னங்க, இங்க இருந்து நெக் வரைக்கும். ஒரு டாக்டர் என்ன பண்ணாரு, ஒரு நல்ல டாக்டர், அவர் வந்து இந்த மாதிரி பாடி லாங்குவேஜ் பத்தி பேசிட்டு இருக்கும்போது, பாரு நான் இதை பத்தி நான் தெரிஞ்சுக்காம விட்டுட்டேன்னு சொல்லி நாங்க 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமா பேசிட்டு இருந்தோம். அப்போ ஒண்ணு சொன்னாரு, ஒரு கேஸ் ஸ்டடி சொன்னாரு. 2 பெண்கள் வைத்தியத்துக்கு வந்தாங்க, திடீர்னு எந்திரிச்சு போயிட்டாங்க, என்ன நடந்ததுன்னு என்னால இப்பதான் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னாரு. 2 அக்கா தங்கச்சிங்க 2 பேர். அக்கா வந்து ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. அந்த ஒரு நாள் வந்து அக்காவும் தங்கச்சியும் வந்திருக்காங்க. டாக்டர் என்ன பண்ணிட்டாரு, தங்கச்சியோட கழுத்தை பார்த்துட்டாரு. எங்க பார்த்தாரு, கழுத்தை உத்து ஒரு பார்வை பார்த்துட்டாரு. எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்புறம் இது எதனால அப்படின்னு சொல்லி டாக்டருக்கு தெரியல. எதனாலன்னா அவர் என்ன பண்ணிட்டாரு, இன்டிமேட் கேஸ்ல பார்த்துட்டாரு. பட் ஆக்சுவலா அவர் பார்த்ததுக்கான காரணம் என்னன்னா, தைராய்டு இருக்குமோன்னு சந்தேகப்பட்டாரு. ஏன் சார் நீங்க அதைத்தானே முன்னாடி சொல்லணும், அது சொல்ல நீங்க குறுகுறுன்னு பார்க்காதீங்கன்னா. சரி, டாக்டர்ஸ் இந்த தப்பு பண்றாங்க. இன்ஃபேக்ட் எல்லா கடைகளுமே பாத்தீங்கன்னா போனை நோண்டிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. ரெஸ்டாரண்ட் போனா அங்க வந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன் போனா ரீல்ஸ், எங்கேயா போனாலும் ஏதோ ஒரு போன் சத்தம் கேட்டுட்டே இருக்குது. தயவு செய்து சொல்றேன், நீ இன்ஃபேக்ட் ஒர்க் பண்ணும்போது நீங்க கடைகள் உட்காரும் போது நிறைய பேர்த்த பாக்குறேன், உட்காந்து கேம் விளையாண்டு இருக்காங்க. இப்படி விளையாண்டே இருக்காங்க. விளையாண்டு கஸ்டமர் உள்ள வராங்க, வாங்க உள்ள வாங்க, பாருங்க டிசைன் பாருங்க, அங்கே பார்த்துட்டு வந்துடுறேன். நம்ம இந்த செய்கையை நம்ம பாக்குறோம்ல, தயவு செய்து கஸ்டமர் முன்னாடி என்ன பண்ணக்கூடாது. இன்ஃபேக்ட் நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி 2 இட்லி சாப்பிட்டு வந்தேன், ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி. அவர் வந்து ரீல்ஸ் பார்த்துட்டே இருந்தாரு. எனக்கு அவருக்கு டிப்ஸ் கொடுக்கணும்னே தோணல. கேட்டாரு, 2 இட்லி கொண்டு வந்து வச்சாரு, அப்புறம் போனாரு, ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்காரு. தோணல. இங்க மிக முக்கியமா இதை ஃபாலோ பண்ண வேண்டியது, கஸ்டமர் வரும்போது
ஹாவ் யூர் அட்டென்ஷன் டுவர்ட்ஸ் கஸ்டமர். கஸ்டமர்கிட்ட நீங்க மிஸ் பண்ணினீங்க அப்படின்னா கடங்காரன்ட்ட போய் உட்காந்துட்டு கஸ்டமர் காசு கொடுக்கும்போதே வாங்கி போட்டுக்கோங்க. சரியா? ஃபைன். ஸோ ஹைட் வெயிட் வச்சு பாடி லாங்குவேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எஸ். நல்ல ஹைட்டானவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பெரிய லீடர்னு நம்மளே நினைச்சுக்குவோம். அமிதாப் பச்சன் நீங்க வந்தாருன்னா அவரோட ஹைட் வெயிட் எல்லாம் பார்த்து அவர் பெரிய லீடர்னு நினைச்சுக்குவாங்க. ஷார்ட்டா இருக்கவங்க ஒரு பெரிய ஒரு லீடர் இல்லையோங்கிற ஒரு சிந்தனை வரும். பட் இதுக்கு ஆப்போசிட்டும் நடந்திருக்கு. பட் ஷார்ட்டா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹைட்டான ஸ்பேஸை தேடுவாங்க, ஹைட்டான ஸ்பேஸ்ல நிற்பாங்க. ஏன்? ஓகே. ஸோ பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஸ்கில்லுங்க. ஸ்கில் அப்படின்னா என்ன? பேசுறது எப்படி ஒரு ஸ்கில்லோ, ஸ்விம்மிங் எப்படி ஒரு ஸ்கில்லோ, இது நீங்க எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியாதா? அது மாதிரி உங்களோட பாடி லாங்குவேஜ் நீங்க கவனிக்க ஆரம்பிங்க. நான் ஆமான்னு சொல்லும்போது எப்படி தலையாட்டுறேன், என் கை எங்க இருக்கு, நான் கரெக்டா பேசுறேனா, பேசும்போது தடுமாறேனா, கஸ்டமர்கிட்ட பயந்து பேசுறேனா, தைரியமா பேசுறேனா, தைரியமா பேசுறதுன்னா எப்படி பேசுறது, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா உங்களை கவனிக்க உங்களோட பாடி லாங்குவேஜ் மாறுறதை நீங்க உணர்வீங்க. பாடி லாங்குவேஜ் எங்க சார் போய் படிக்கிறது, செஷன் முடிச்சதுக்கு அப்புறம் எங்க போய் படிக்கிறது அப்படின்னா, எல்லாரும் போய் சீரியல் பாருங்க. ஆனா மியூட் பண்ணிட்டு பாருங்க. மியூட் பண்ணிட்டு ஒரு விஷயத்த பாக்குறீங்கன்னா அவங்க பாடி லாங்குவேஜ் நீங்க படிக்க முடியும். ரெஃபரன்ஸ் புக்கு கொடுங்கன்னா ஆர்ட் ஆஃப் பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிற ஆலன் பீஸ் அப்படிங்கிற ஒரு புக் இருக்கு. நீங்க அதை எடுத்து நீங்க படிச்சுக்கலாம். நிறைய விஷயங்கள் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இந்த புத்தகத்தை சார்ந்த ஒரு தழுவல். சரியா? ஸோ பாடி லாங்குவேஜ் இஸ் ஸ்கில். நீங்க என்ன பண்ண முடியும்? மாஸ்டர் பண்ண முடியும். பாடி லாங்குவேஜ் மாஸ்டர் பண்ணுங்க. நிறைய ஆர்டர்ஸ் இறைவன் உங்களுக்கு கொடுக்கட்டும். அண்ட் வாய்ப்பளித்த எம்இசிக்கு நன்றி சொல்லிக்கொண்டு என் உரையை இனிதே நிறைவு செய்கிறேன். தேங்க்யூ. எம்இசி இந்த நிகழ்ச்சிக்கு வந்து திடீர்னு ஜமால் என்னை கூப்பிட்டாங்க. எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு தெரியல. இருந்தாலும் இன்ஷால்லா வந்து தொடர்ந்து இந்த எம்இசி நிகழ்ச்சி நானே 2-3 ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். அதோட கிருபையில சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. நான் ஒரு அரசியல் கட்சி சார்ந்திருக்கனால ஒரு சின்ன கருத்து மட்டும் சொல்லிட்டு முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொறுப்பாளரும் வந்து இந்த இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நீங்க பெரிதும் உதவியா இருக்கீங்க. அந்த எம்இசியில வந்து அரசியல் சப்ஜெக்ட் இல்லைங்கிற ஒரு வாசம் வச்சிருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து நீங்க எப்படி சுதந்திர போராட்டத்துல இஸ்லாமியர்கள் பணிபுரிந்தாங்களோ அதே மாதிரி இன்று வரை நீங்க இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு பணிபுரிங்க. எப்படின்னா இந்த ஜிஎஸ்டிங்கிறது ஏஜென்ட் தான். நீங்க இந்த ஜிஎஸ்டிங்கிற வியாபாரத்தை பெருக்கி நீங்களும் வளம் பெறுறீங்க, இந்த இந்தியாவையும் வளம் பெற வைக்கிறீங்க, தமிழ்நாட்டையும் வளம் பெற வைக்கிறீங்க. இருந்தாலும் இன்றைய காலகட்டத்துல வந்து நம் சமூகம் வந்து ஒரு வியாபார ரீதியா தொழில் பண்ணாலும் மறைமுகமான பல தாக்குதல் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. பொதுவா நான் ஃபேஸ்புக் பார்க்குற வழக்கத்துல இஸ்லாமியர்கள் நேரடியாக பெயர் வைத்து தொழில் செய்யக்கூடிய வியாபார நிறுவனங்கள் வந்து கமெண்ட்ஸ் வந்து வேணுக்குனே உங்களோட தொழிலை பாதிக்கிற மாதிரி சில மாற்று சிந்தனை உள்ள, உதாரணத்துக்கு சங்கிகள் வந்து உங்களை பாதிக்கிற மாதிரி நிறைய சம்பவங்கள் செய்கிறாங்க. இருந்தாலும் இன்றைய காலகட்டத்துல எப்படி தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, அது மாதிரி கொஞ்சம் அரசியலுக்கும் நம்ம அது வந்து மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். சில அரசியல் கட்சிகளை பிடிக்கும், சில இஸ்லாமிய அரசியல் கட்சிகளை பிடிக்காம இருக்கும். ஆனா அரசியலையும் உங்களுடைய பங்களிப்பையும் அல்லது உங்களுடைய பின்பலத்தையும் சில சகோதரர்களை வந்து நீங்க வளர்க்குவதற்கு சமுதாய அமைப்புகளுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும். அப்பதான் எதிர்காலத்துல வரக்கூடிய இந்த ஒன் இந்தியா, ஒன் அரசியல் கட்சி எதிர்காலத்துல வந்து வாக்குரிமையே இல்லாம நம்ம எவ்வளவு காலம் வாக்குரிமை நம்மகிட்ட இருக்கோ அது வரைக்கும் தான் அரசியல்வாதிகளும் இன்று இருக்கக்கூடிய அரசியல் சக்திகளும் நம்ம பின்னாடி வரும். நமக்கு அரசியல் உரிமையே இல்லாம பறிச்சுட்டாங்கன்னா எதிர்காலத்துல நம்மள ஒரு மனிதர்களாக மதிப்பாங்க கூட தெரியாது. இன்ஷால்லா வரக்கூடிய காலங்களில் வந்து கொஞ்சம் அரசியல் நுட்பம் சேர்ந்து பண்ணணும்னு சொல்லி ஒரு கோரிக்கையை கேட்டு எனக்கு வாய்ப்பளித்த எம்இசி நிர்வாகிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறுதி உரை ஓட் ஆஃப் தேங்க்ஸ் பை அப்துல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கிராத் ஓதி ஆரம்பிச்ச சுகில் பாய் அவர்களுக்கும், வெல்கம் அட்ரஸ் கொடுத்த முகமது கான் பாய் அவர்களுக்கும், அபவுட் மீ கொடுத்த முகமது அலி ஈரானியாட்டி அவர்களுக்கும், முன்னிலை வகித்த மனிதநேய மக்கள் கட்சி உறுப்பினர் காதர் மதீன் அவர்களுக்கும், இன்ட்ரோடக்ஷன் கொடுத்த முகமது ஷேக் மற்றும் விற்பனை அதிகரிக்கும் ஜி பூம்பா தலைவர் ஏஜி முகமது ரஃபி அவர்களுக்கு
மெயினாக எங்க பிசினஸுக்கும் எங்க வாழ்வியலுக்கும் எப்படி இந்த ஒரு அந்த பாடி லாங்குவேஜ் எப்படி உதவுது அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. அது போக vote of thanks of Subhanak Allahumma wa bihamdika asyhadu la ilaha illa anta astaghfiruka wa atubu ilayk. अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगल दायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे